இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த 15வது ஸ்தோத்திர பண்டிகையை கொண்டாட வந்திருக்கிற யாவரையும் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்த்தி உங்கள் யாவரையும் வரவேற்கின்றேன். இருந்தவரும் இருக்கிறவரும் மத்திய ஆகாயத்தில் வெளிப்பட போகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே அருமையான உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அருகில் இருக்கிற பக்கத்து வீட்டாரையும் உற்றார் பெற்றார் நண்பர்கள் யாவரையும் அழைத்து வந்து இந்த 15வது ஸ்தோத்திர பண்டிகை சிறப்பிக்கும்படியாக உங்கள் யாவரையும் வருக வருகவென உற்சாகமாக வரவேற்கிறோம். परमेश्वर के नाम से धन्यवाद। 15 हार्वेस्ट फेस्टिवल में भाग लेने के लिए सारे लोगों को मैं स्वागत करता हूं। सारे लोग ने आइए, परमेश्वर का आशीष आप सारे लोगों को मिल जाएगा। धन्यवाद। இதோ ஆராதனை இப்பொழுது ஆரம்பமாகும். ஜெபம் பண்ண கடவோம். எண்ணில்லடங்கா தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில்லடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே ஆஹா எண்ணில்லடங்கா தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எருசலேமே, கர்த்தரை ஸ்தோத்தரி. சீயோனே, உன் தேவனை துதி. அவர் உன் எல்லைகளை சமாதானமுள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். மகா இரக்கமும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான நாளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பெருமாள்புரம் சேகரமாக 15வது தோத்திர பண்டிகையை கொண்டாடுகின்ற மாபெரிய பாக்கியத்தை ஆண்டவரின் தந்திருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பலவிதமான தீமைகள் எங்களை சூழ்ந்திருந்த போதும் ஆண்டவரே, விடுதலையோடு உம்மை ஆராதிக்கிற இம்மட்டுமாக கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளை எண்ணி நன்றியோடு உம்மை துதிக்கின்ற ஆண்டவரை ஸ்தோத்திரம் செலுத்துகின்ற நல்ல ஒரு ஆராதனையாக எங்கள் தந்திருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக எண்ணத்தை செலுத்துவோம் என்று வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவரே, நன்றி பலிகளை செலுத்தும்படியாக, எங்களுடைய ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும்படியாக, எங்களையே உமக்கென்று உகந்த காணிக்கையாய் செலுத்தும்படியாக இங்கே வந்திருக்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த அருமையான இடம் முழுவதும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இறங்கி இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய ஆளுகையினால் எங்களை நீர் ஆண்டவர் ஆளுகிறீர், அதற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த தோத்திர பண்டிகையின் தொடக்கம் முதல் முடிவு மட்டும் எங்களோடு கூட இரும், எங்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 361வது பாடலை பாடுவோம். ஆ எண்ணில் 100 வாயும் நாவும் இருந்தால். கீதங்கள் 361.
சொல்லும் நாவும் ஈரோந்தால் கர்த்தர் எனக்கு அன்பாக செய்த நன்மையாவும் அவைகளால் பிரசங்கித்து துதிகளோடு சொல்லுவேன் ஓயாதொடியாய் பாடுவேன். சத்தமான மனமாக ஒளியேற்ற வேண்டும் என்கிறேன். கர்த்தாவை போற்ற வாஞ்சையாக என்றும் பொங்க வாசிப்பேன். ஒவ்வொரு மூச்சும் நாடியும் துதியும் பாட்டுமாகவும் ஆயனில் சோம்பலாயிராதே என்னுள்ளமே நன்றாய் விழி. கர்த்தாவை நோக்கி ஓய்வில்லாதே கருத்துடனே ஸ்தோத்தரி ஸ்தோத்தரி என் ஆவியே ஸ்தோத்தரி என் தேகமே. வானத்தில் உள்ள பச்சையான எல்லாவித இலைகளே வெளியில் போக்கும் அந்தமான மலர்களின் ஏராளமே என்னோடு கூட நீங்களும் அசைந்து செய்து போற்றவும். கர்த்தாவால் ஜீவன் பெற்றிருக்கும் கணக்கிலா உயிர்களே பணிந்து போற்ற உங்களுக்கும் என் நேரமும் அடுக்குமே. துதியாய் உங்கள் சத்தமும் போற்றெழும்பி ஏறவும். கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆராதனை முறை புஸ்தகத்திலே முதலாவது இருக்கிற வேத வசனங்களை நாம் முறைமுறையாக வாசிப்போம். பூமியிலுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரிக்காலமும் இரவும் பகலும் ஒழிவதில்லை. இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது. அவர் ஆலோசனைகளில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளுமாகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வயலில் உன் வேலைகளின் பலனை சேர்த்து தீர்ந்தபோது சேர்ப்பு கால பண்டிகையையும் ஆசரிப்பாயாக. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்திலே முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணுவேன். கர்த்தர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுள்ளவராக சகலவித நற்கிரியைகளிலும் பெருகும்படி தேவன் உங்களுக்கு சகலவித கிருபையும் பெருக செய்வல்லவர். இப்படி இருக்க சகோதர சகோதரிகளே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டுமென்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும்
நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். ஜெபம் பண்ண கடவோம். ஆண்டவரிடம் நாம் நமது பாவங்களை அறிக்கை செய்வோமாக. நினைனாலும் வார்த்தையினாலும் தேவனிடம் நாம் செய்த தவறுகளை குற்றங்களை நாம் நினைவு கூறுவோம். அண்ட சராசரங்களையும் படைத்து ஆளுகை செய்யும் ஆண்டவரே, பூமியை மனுக்குலத்திற்கு கொடுத்து பராமரிப்புக்கும் பொறுப்பை தந்தீர். நாங்களோ நீர் படைத்த இயற்கையை எங்கள் ஆடம்பரங்களுக்காக அளவுக்கு அதிகமாய் பயன்படுத்தி மோசமான காலநிலைக்கும் இயற்கையின் பயங்கர மாற்றத்திற்கும் காரணமானோம். நிலம், நீர், காற்று மண்டலம் மற்றும் எங்கள் உள்ளத்தையும் மாசுபடுத்தினோம். இந்த குற்றத்திற்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். எங்களை போன்று சாயலில் நீர் படைத்த சக மனிதர்களிடம் அன்பு கூற தவறியதையும் நாங்கள் குற்றமுடையவர்கள், எனவே பிறர் குற்றங்களை மன்னித்து அவர்களுடன் கூடி வாழ மறுத்த சூழ்நிலைகளையும் நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பிற்காக கெஞ்சுகிறோம். சாமி என்னை உமக்காலயமாக்கி, சாமி என்னை உமக்காலயமாக்கி, இருபை புரிந்தனையால் நீ பரனே, இருபை புரிந்தனையால் நீதம், இருபை புரிந்தனையால் நீ பரனே, இருபை புரிந்தனையால். நீர் எங்களை நம்பி ஒப்பு கொடுத்த பணிகளில் அக்கறையின்றி இருந்தமைக்காகவும் எங்கள் சுயநலத்திற்காக பிறருக்கு கேடி செய்ததையும் நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். சுட்டரிக்க வேண்டுமே, தயவு தாழ்மையினாவி தந்தருள வேண்டுமே, மாயமான யாவே நின்று மனமதை வேண்டுமே, ஆயனே அடியார்களின் அடைக்கலமே, வானம் திறந்தருளும் பல தானங்களை நேரமது, வானவனை ஞானமுள்ள வல்ல குருநாதனே, தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள், தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். நீர் எங்களுக்கு தந்த மகிமையின் ஆலயத்தை மறந்து போன நாட்களையும் உம்முடன் ஐக்கியமாக்கும் திருவிருந்தை புறக்கணித்த சூழ்நிலைகளையும் உமக்கு செலுத்த வேண்டிய நன்றி காணிக்கைகளை செலுத்தாத நாட்களையும் நினைத்து உம் மன்னிப்பிற்காக மனம் வருந்தி கெஞ்சுகிறோம். கவி மண்டாட்டை பரிந்து கேளையா, புரிந்து மீளையா, பரிந்து கேளையா, கை புரிந்து மீளையா, இறங்கும் இறங்கும் கருணை வாரி இயேசுராஜனே,
பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். பாவங்களை மன்னிக்க தயை பெருத்த இரக்கமுள்ள நமது ஆண்டவர் உண்மையாய் குற்றங்களை உணர்ந்து பாவ அறிக்கை செய்யும் உங்களை மன்னித்து தம் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு நிலையான பரிசுத்த வாழ்வை கட்டளையிட்டு நித்திய மகிழ்ச்சியை உங்களுக்கு அருளி செய்வாராக. பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக, பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக உம் சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே, உம் சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசுதேவனே, ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசுதேவனை, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே. யாவரும் எழுந்து நின்று ஆண்டவரை துதிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர், துயாதி துயவர், துதியை விரும்புகிறவர். எனவே அந்த ஆண்டவர் மீகா 2:13 தடையை நீக்கி போடுகிற பரிசுத்த ஆவியானவர் வாசலால் கடந்து சென்று அருமையான நம்முடைய ஆலயத்திற்குள்ளும் பந்தல் வளாகத்திற்குள்ளும் லேவியராகமம் 26:11-12 உலாவிக் கொண்டிருக்கிறார். எனவே அந்த உலாவிக் கொண்டிருக்கிற தேவனை நோக்கி ஒரு நிமிடம் நாம் அவரை துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். துதிப்போமா? ஏசாயா 43:21 சொல்கிறது, இந்த பெருமாள் குலத்தில் இருக்கிற ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நாம் அவருடைய துதியை சொல்லி வரும்படியாக இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் யோபு 5:9-10 செய்து கொண்டிருக்கிறார். எனவே அந்த ஆண்டவர் கொரோனாவுடைய முதலாவது அலையில் நம்ம எல்லாரையும் பாதுகாத்தார். அந்த நேரத்தில் ஆலயங்கள் அடைக்கப்பட்டது, அநேக பண்டிகைகள் யாவும் நிறுத்தப்பட்டது. இரண்டாவது அலையிலும் உலகத்தில் மக்கள் மரித்து கொண்டிருந்த சூழ்நிலையிலும் நம்ம எல்லாம் நம்முடைய ஊர் மக்களை எல்லாம் தேவன் கிருபையாய் பாதுகாத்ததற்காய் நன்றி செலுத்துவோமா? மூன்றாவது அலை வரப்போகிறது என்று பயந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் இம்மட்டுமாய் உங்களை என்னை பாதுகாத்து ஜீவனுக்கு இந்த அழிவில்லாமல் சேதமில்லாமல் இன்று வரைக்கும் இந்த அருமையான பண்டிகை 15வது ஸ்தோத்திர பண்டிகை கொண்டாடும்படியான பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருக்கு நாம் எண்ணத்தை செலுத்துவோம். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? யோனா 2:8 சொல்கிறது, நானோ துதியின் சத்தத்தோடு கர்த்தருக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனை நிறைவேற்றுவேன் என்று யோனா அறிவித்த போது மீன் கொண்டு கரையிலே கைக்கினது. சங்கீதம் 146:1-2 நான் உயிரோடு இருக்கு நாள் அளவும் அவரை துதிக்க வேண்டும். பிரியமானவர்களே, அவரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். துதியின் மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிறார். சங்கீதம் 150 கடைசி சொல்லுகிறது, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. தேவன் நமக்கு நல்ல நீர், நிலம், காற்று, அருமையான சபை மக்கள், அருமையான சபை ஊழியர்கள், அருமையான கமிட்டிகள், அங்கத்தினர்கள், அருமையான திருமண்டலம், அருமையான குருக்கள், இவை யாவையும் தந்திருக்கிறார். அதற்காக நாம் நன்றியோடு துதிப்போம். நாம் அவரை துதிக்கும் போது, ஸ்தோத்தரிக்கும் போது தேவனாகிய கர்த்தர் எல்லா காரியத்தையும் நமக்கு செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். எங்களுக்கு வயல் நிலங்களை தந்து தேவையான மழையை பொழிந்து அவற்றின் வழியாய் நல்ல பலனை கட்டளையிட்டு அன்றன்றுள்ள அப்பத்தை தந்து வருவதற்காய் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சேர்மேகுவான் புவி தேவா ஸ்தோத்திரம்,
சிருஷ்டிப்பு யாவையும் படைத்தாய் ஸ்தோத்திரம். சிருஷ்டிப்பு யாவையும் படைத்தாய் ஸ்தோத்திரம். நிர்குணனே ஸ்தோத்திரம். அடியார் இறங்கிடுவாய் ஸ்தோத்திரம் மானேசா. இயற்கை வளங்களையும் எழில்மிகு காட்சிகளையும் மலைகளையும் பள்ளத்தாக்குகளையும் நீர்வீழ்ச்சிகளையும் மகிழ்வு தரும் ஜீவராசிகளையும் இப்பூமியில் உருவாக்கியுள்ள பரமராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். பணி, அரசு பணி மற்றும் எங்கள் ஊழியங்களில் எங்களுக்கு துணை நின்று எங்கள் கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து வேண்டிய நன்மைகள் யாவற்றையும் செய்து வரும் அருள்நாதரே உமக்கு ஸ்தோத்திரம். உன் காலமெல்லாம் உன்னை தம் கரத்தினிலேந்தே. உன் காலமெல்லாம் உன்னை தம் கரத்தினிலேந்தே. வேண்டிய நன்மைகள் யாவும் அளித்தாரே. வேண்டிய நன்மைகள் யாவும் அளித்தாரே. துதிசை மனமே நீதம் துதிசை துதிசை மட்டும் நடத்தின தேவனை என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு. என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு. எங்கள் பிள்ளைகளை காப்பாற்றி வேத அறிவிலும் கல்வியிலும் சமுதாய விழிப்புணர்விலும் வளர்ந்திட உதவி செய்து வரும் உத்தமரே ஸ்தோத்திரம். நன்மையால் உன்வாயை நீரைத்தாரே பூர்த்தியாய். நன்மையால் உன்வாயை உன்வயது கழுகை போல் பலங்கொண்ட. உன்வயது கழுகை போல் பலங்கொண்ட. பொங்கு இளமை போலாகவே செய்ததால் என்னாலுமே துதிப்பாய். என்னாத்துமாவேனில் என்னாலுமே துதிப்பாய். எங்களையும் எங்கள் பெற்றோர் பிள்ளைகள் சுற்றத்தார் அனைவருக்கும் நற்சுகம் தந்து சுகவீனங்களில் புதுபலன் கொடுத்து போக்கு வரவுகளில் பாதுகாவல் தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா தீமைகளுக்கோ என்னை விலக்கிய. எல்லா தீமைகளுக்கோ பொல்லா உலகிலே போக்குவரத்தையும். பொல்லா உலகிலே போக்குவரத்தை. நல்லாத்துமாவையோ நாடோறும் காப்பவர் கண்களை ஏறெடுப்பே. மாமேரு நேராய் கண்களை ஏறெடுப்பே. கடந்த காலங்களில் எங்கள் மத்தியில் பணி செய்த எங்கள் திருமண்டல பேராயர்கள், எங்கள் போதகர்கள், சபை ஊழியர்கள், ஆலய பணியாளர்கள்
மற்றும் திருச்சபையின் மூப்பர்களை வழிநடத்திய எங்கள் வழிகாட்டியே உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை தீர்க்க அப்போஸ்தலர், எத்தனை போதகர்கள், இரத்த சாட்சிகள், எத்தனை வேண்டுமோ அத்தனையும் தந்தி, இத்தனையாய் கிருபை வைத்தலம் கர்த்தனை பாடி துதி மனமே, பரனை கொண்டாடி துதி தினமே, பரனை கொண்டாடி துதி தினமே. வாழ்வழிக்கு உணவாக உம் திருக்குமாரனை எங்களுக்கு தந்து அவருடைய பிறப்பு, வாழ்வு, பாடுகள், மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலின் வழியாய் உமது பேரில் உள்ள விசுவாசத்தை வளரச் செய்யும் கிருபைக்காய் உம்மை துதிக்கிறோம். அணியும் ஆபரணமும் ஆஸ்தியும் சம்பாத்தியமும் இணையாளியும் கருமைய மத்தியஸ்தனம் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகின் துணை இயேசுவே. நின்ற வண்ணமாகவே பின்வரும் சங்கீத தொகுப்பை நாம் முறைமுறையாக வாசிப்போம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. தேவரீர் பூமி விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அது மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். அதன் வரப்புகள் தனியத்தக்கதாய் அதன் படைசாலைகளுக்கு தண்ணீர் இறைத்து அதை மலைகளாய் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது, ஏற்ற வேளையில் நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நிறைவேற்றுவேன். நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். யாவரும் அமருவோம். ப்ளீஸ் பி சீட்டட். இப்பொழுது முதலாவது வேத பாடம் வாசிக்கப்படும், அதைத் தொடர்ந்து இரண்டாவது வேத பாடம் வாசிக்கப்படும். வாசிக்க முடியாது குறிக்கப்பட்ட வேத பகுதி உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் முதல் உள்ள வசனத்தை கேட்போம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல். உன் தேவனாய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதள செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அது தாட்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கது ஒன்றும் உனக்கு குறைப்படாதமான தேசம். அது கல்லுகள் இரும்பா இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகளும் உள்ளதுமான தேசம். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய்.
உன் தேவனாய் கர்த்தரை மறவாத படிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமற் போகாத படிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும் உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவையெல்லாம் வர்த்திக்கும் போதும் உன் இருதயம் மேட்டுமடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாகிய ஏவுத்தந்து புறப்பட பண்ணினவரும் உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்தில் உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாய் கர்த்தரை நீ மறவாமலும் என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாய் கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டதான வேத பாடம் வாசித்து முடிந்தது. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின இரண்டாம் நிருபம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரை. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல். பின்பு நான் சொல்கிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவன் விசனமாயும் அல்ல கட்டாயமும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். தேவனுக்கு எங்களால் சோஸ்திரம் உண்டாவதற்கு எதுவாயிருக்கும் மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணமுள்ளவர்களாய்வீர்கள். இந்த தர்ம சகாயமாகிய பணி விடை பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்குகிறதும் அல்லாமல் அநேகர் தேவனை சூசரிப்பதினாலே சம்பூர்ண பலனுள்ளதாயும் இருக்கும். அவர்கள் இந்த தர்ம சகாயத்தினாலே ஆகிய நன்மையை அனுபவித்து நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கீழ்ப்படிதலோடு அறிக்கையிட்டிருக்கிற நிமித்தமும் தங்களுக்கும் மற்ற அனைவருக்கும் நீங்கள் உதாரத்துவமாய் தர்மம் செய்கிறது நிமித்தம் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி உங்களுக்காக வேண்டுதல் செய்து தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷித்த கிருபை நிமித்தம் உங்கள் மேல் வாஞ்சையாய் இருக்கிறார்கள். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு சோஸ்திரம் என்பது வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. மறுபடியுமாக நாம் யாவரும் எழுந்து நின்று 3 வாலிபர் கீதங்களை உற்சாகத்தோடு பாடுவோம். கீதங்கள் 371வது பாடல், கர்த்தர் சிருஷ்டித்த சகல சிருஷ்டிகள் என்ற பாடலை பாடும் பொழுது கொஞ்சம் அப்படியே முன்னாடி வந்துட்டீங்கன்னா பின்னாடி இருக்கிறவங்க வந்து அமர்வதற்கு வசதியாக இருக்கும். நம் யாவரும் எழுந்து நின்று 3 வாலிபர் கீதங்களை உற்சாகத்தோடு நாம் பாடலாம். சிருஷ்டிகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். வானங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மழையே பனியே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை
துதியுங்கள். தேவனுடைய காற்றுகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். அக்கினியே உஷ்ணமே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மாரிகாலமே கோடை காலமே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். இரவே பகலே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். ஒளியே இருளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மின்னல்களே மேகங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மலைகளே குன்றுகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பூமியில் விளைந்தவெல்லாம் தாவரங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். ஆகாயத்து பறவைகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். காட்டு மிருகங்களே நாட்டு மிருகங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மனு மக்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். கர்த்தரே ஊழியக்காரரே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். நீதிமான்களே ஆத்துமாக்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பரிசுத்தமும் தாழ்மையுடைய மனிதர்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதாகாலங்களிலும் மகிமையுண்டாவதாக. நின்றபடியே நாம் யாவரும் இணைந்து நம்முடைய விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியானவராலே கன்னியாகுமரியில் பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்து எழுந்தருளினார். பரலோகத்திற்கேறி சர்வபிதாவாகிய தேவனுடைய வலது பரிசுத்தத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் விலமர்த்திரன் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்தவான்களை விசுவாசிக்கிறேன். பொதுவாக பரிசுத்த சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென்.
தயவு செய்து சபை மக்கள் முன் வரிசையில் கடந்து வரும்படியாக உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். பின் வரிசையிலே வருகிறவர்களுக்கு இடம் இல்லாத காரணத்தினாலே இட நெருக்கடிக்கு உள்ளாக வேண்டாம். எனவே தயவு செய்து முன் வரிசையிலே காலியாக இருக்கிற இடங்களிலே சபை மக்கள் கடந்து வந்து அங்கே நிற்கும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. ஜெபம் பண்ண கிடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் போல பூமியிலே செய்யப்படுவதாக. இன்றெல்லாம் அப்பத்தை எங்களுக்காரும் எங்களுக்கு உரமாய் குற்றத்தை நாம் மன்னிக்கிற போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்காமல் தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். நாம் நமது விண்ணப்பங்களை நம்மை உண்டாக்கின சர்வ வல்ல இறைவனிடத்திலே சமர்ப்பிக்க போகிறோம். சங்கீதம் 65:2 சொல்கிறது, ஜெபத்தை கேட்கிறவரை மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் என்று சொல்லி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் விண்ணப்பங்களை கேட்கிறவர். 1 சாமுவேல் 1:27 அன்னாளுடைய விண்ணப்பத்தை கேட்டு சாமுவேலை கொடுத்து அதற்கு பின்பும் 5 பிள்ளைகளை கொடுத்தார். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் யோபு 19:25 என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எனவே அந்த உயிரோடு இருக்கிற மீட்பர் அருமையான 2 ராஜாக்கள் 20:5 எசேக்கியா ராஜாவுடைய விண்ணப்பத்தை கேட்டு மகாபெரிய அற்புதத்தை செய்தார். ஏசாயா 65:24 சொல்கிறது, நான் கூப்பிடும் முன்பே கேட்பேன், நீ பேசும்போது அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவாதி தேவன். எபேசியர் 3:20 படி நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற கர்த்தர். எபேசியர் 1:3 படி பூமிக்குரிய சகலவித உன்னதத்துக்குரிய ஆழங்களுக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் இந்த நேரத்திலும் நம்மை ஆசீர்வதிக்கும்படி வந்திருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய விண்ணப்பங்களா அதிகமா இருக்கலாம், பிசினஸ் சார்ந்தவைகளா இருக்கலாம், இல்லை என்றால் சரீர பிரகாரமான தேவைகளா இருக்கலாம், ஆவி ஆத்மாவுக்கான தேவைகளா இருக்கலாம், பிள்ளைகளுடைய எதிர்காலங்களா இருக்கலாம். எல்லாவற்றிற்காக நம்மை உண்டாக்கின அண்ட சராசரங்களை உண்டாக்கின தேவனிடத்திலே நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுப்போமா? சங்கீதம் 121 சொல்கிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். இதோ வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். அந்த ஒத்தாசையை பெற்றுக்கொள்ள நாம் இங்கு வந்திருக்கிறோம். நாதா, கடந்த ஆண்டு இதை போல பண்டிகை கொண்டாட முடியவில்லை, இந்த ஆண்டு வாய்ப்பை கொடுத்தீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தையும் தீர்க்காயுசையும் கொடுத்தீங்க, ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய பிசினஸ் போக்கு வரவுகள்ல அது கரம் கூட இருந்து வழிநடத்தினக்காய் ஸ்தோத்திரம். இந்த பண்டிகை கொண்டாடும்படியான பாக்கியத்தை கொடுத்து அருமையான இந்த 15வது ஸ்தோத்திர பண்டிகை இது ஆராதனை வேளையும் நடத்தி கொண்டிருக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தந்தீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுப்போமா? அவர் விண்ணப்பத்தை கேட்டு அதுக்கு பதில் கொடுக்கிற தேவன். இதோ நான் இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் பதிலளிக்க வல்லவராய் இருக்கிறார். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வார்த்தை தந்தருளோ, ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காண செய்வே. ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். பிரதான மேய்ப்பரே, நீர் தெரிந்து கொண்ட சுதந்திரமாகிய மந்தை நாடுகளாம் எங்கள் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் உயிருள்ள நாட்கள் எல்லாம் எங்களை ஆசீர்வதித்து காப்பாற்ற வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. நான் சொல்லும்போது நாங்கள் வேண்டிக் கொள்வதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே என்பதை சபையார் ரெஸ்பான்ஸாக மறு உத்தரவாக நீங்கள் சொல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். படைப்பாளரே, என் விளைச்சல் நிலங்களுக்கு தேவையான நல்ல மழையையும் கால சூழ்நிலையும் கொடுத்து எங்களையும் நிலங்களில் எங்களோடு வேலை செய்யும்
தொழிலாளர்களையும் போஷிப்பித்தரல வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறது கேட்டும் தயவுள்ள கர்த்தாவே. எங்களை போஷித்து வழிநடத்துபவரே, எங்கள் திருச்சபையில் ஆசிரியர் பணிபுரிபவர்கள், அரசு ஊழியர்கள், மருத்துவர்கள், பொறியாளர்கள், வாகன ஓட்டுநர்கள், வியாபாரிகள், கட்டிட வேலை செய்பவர்கள் ஆகியோருக்காகவும் அவருடைய பணியின் மூலமாக சமுதாயத்தில் நல்ல பலன்கள் ஏற்பட வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறது கேட்டும் தயவுள்ள கர்த்தாவே. இயற்கை ஆள்பவரே, நாங்கள் பயிரிடும் பயிர் வகைகளை நீர் ஆசீர்வதித்து அது முளைக்கவும் ஏற்ற காலங்களில் நாங்கள் எதிர்பார்த்திருக்கும் நல்ல பலனை கொடுக்கவும் நீர் கிருபை செய்தருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்வதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. உயிரினங்களை படைத்தவரே, எங்கள் ஆடு மாடுகள் கோழிகள் மற்றும் வீட்டு பிராணிகளையும் நீர் படைத்த காட்டு மிருகங்களையும் பறவைகள் ஊரும் பிராணிகள் மற்றும் நீர்வாழ் ஜந்துக்களையும் காப்பாற்றியருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்வதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. கடன் பாரங்களில் கஷ்டப்படுவோர், குடும்பங்களில் ஒடுக்கப்படுவோர், ஏழைகள், அனாதைகள், விதவைகள், அனுதின ஆகாரமற்றோர் மற்றும் வீதியில் விரட்டப்பட்டோர் அனைவரையும் நீர் பாதுகாத்து பராமரிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்வதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. சுகம் தருபவரே, வியாதியாயிருப்போர், மரண தருவாயில் இருப்போர், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டோர், தீராத வியாதியால் துன்புறுவோர், மருத்துவ உதவி பெற இயலாமல் வறுமையில் வாடுவோர் அனைவரையும் நீர் பாதுகாத்தருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்வதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. மனுக்குலத்தை காட்பவரே, இயற்கை சீற்றங்களினால் ஐடா புயலினால் பாதிக்கப்பட்ட அமெரிக்க ஐக்கிய நாட்டிற்காகவும் போர் மற்றும் கலவரங்களினாலும் பாதிக்கப்பட்டு தங்கள் வீடுகள் உடைமைகள் தங்களுக்கு பிரியமானவரை இழந்து தவிக்கின்ற ஆப்கானிஸ்தான் தேசத்துக்காகவும் அதிலே ஆறுதலின்றி வாழுகிறவர்களுக்காகவும் நீர் ஆறுதலையும் பராமரிப்பையும் அருளி செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்வதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. சமாதான பிரபுவே, சமுதாய ஏற்ற தாழ்வுகள் நீங்கவும் யுத்தம் கலவரமற்ற சமுதாயம் ஏற்படவும் வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்வதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. திருச்சபையை ஆள்பவரே, எங்கள் சேகரத்தையும் எங்கள் போதகர்களையும் எங்கள் சபைகளையும் சபை ஊழியர்களையும் சபையின் விசுவாசிகளையும் எங்கள் பள்ளிகளையும் பணி செய்யும் ஆசிரியர்களையும் படிக்கும் மாணவ செல்வங்களையும் அவர்கள் பெற்றோரையும் ஆசீர்வதித்து அவர்கள் வளர்ந்து பெருகிட கருணை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்வதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. திருச்சபையின் தலைவரே, தென்னிந்திய திருச்சபையின் 22 திருமண்டலங்களையும் அதன் பேராயர்கள், போதகர்கள், சபை ஊழியர்கள், சுயாதீன ஊழியர்கள், நற்செய்தி பணியாளர்கள் அனைவரையும் குறிப்பாக தென்னிந்திய திருச்சபையின் பிரதம பேராயர் தர்மராஜ் ரஸ்லம் அவர்களையும் துணை பிரதம பேராயர் அவர்களையும் எங்கள் பொறுப்பு பேராயர் அருட்பெருந்தரு டாக்டர் சந்திரசேகரன் ஐயா அவர்களையும் மற்றும் எங்கள் சேகரத்தில் முன்னர் பணி செய்த போதகர்கள், சிறப்பாக தற்சமயம் பணி செய்து கொண்டிருக்கும் போதகர் அவர்களையும் நீர் ஆசீர்வதித்து திருச்சபையின் வளர்ச்சியில் வல்லமையாய் பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டதும் தயவுள்ள கர்த்தாவே. இரக்கமுள்ள ஜெபம் செய்வோமா? இரக்கமுள்ள தேவனே, உமது கையை திறந்து பூமியை செழிப்பாக்கி சகல பிராணிகளின் வாஞ்சையும் திருப்தி செய்து ஆசீர்வதித்து வருகிறவரே, தேவரீர் கிருபை கூர்ந்து செய்கிற எல்லா நன்மைகளுக்காகவுமே ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் சரீரத்துக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் விசேஷமாய் எங்கள் ஆத்துமாக்களுக்கு ஞானாகாரமாகவும் தேவரீர் ஏற்படுத்தி இருக்கிற எல்லா நன்மைகளுக்காகவுமே போற்றுகிறோம். கர்த்தாவே, நாங்கள் கடைசியில் பரமராஜ்யத்தில் சேர தகுந்தவர்களாய் இருக்கும்படி நாளுக்கு நாள் மது கிருபை அடைந்து தேரவும் மது திருச்சபையில் நிலைத்திருந்து பூரணப்படவும் அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு மன தாழ்மையாய் மன்றாடுகிறோம். ஆமேன். யாவர் உட்காருவோம். இப்பொழுது அறிவிப்புகளை கேட்கலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அருமையான இந்த 15வது ஸ்தோத்திர பண்டிகையில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறும்படியாய் வந்திருக்கின்ற அருமையான
பெருமாள்குளம் சேகரத்தில் உள்ள யாவரையும் வாழ்த்துகின்றேன். கிளை சபை ஆகிய சுத்தாங்க சபை மற்றும் தி பெந்தைகோசை சபையிலும் பூரண சுவிசேஷ சபையிலும் இருந்து வந்திருக்கின்ற உங்களை யாவரையும் கூட கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழ்த்துகின்றேன். நம்முடைய கிளை சபைகளிலும் இருந்து வந்திருக்கின்ற அருமையான சபை ஊழியர்களையும் அருமையான சபையின் மக்களையும் இந்த நேரத்திலே வாழ்த்துகின்றேன். தேவரீருடைய அளவில்லாத இரக்கம், தயவு, காருண்யம் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. அதுபோல இன்றைய அருமையான இந்த ஆராதனையில் தேவ செய்தியை கொடுக்கும்படியாக நம்முடைய அழைப்பிற்கு இணங்கி நம்மத்தியிலே வருகை தந்திருக்கின்ற IMS ஜெனரல் செக்ரட்டரி அருள் திரு ஜே கிங்ஸ்லி ஜான் ஸ்டீபன் ஐயா அவர்களை நம்முடைய பெருமாள்குளம் சேகரத்தின் சார்பிலும் 8 கிளை சபைகளின் சார்பிலும் அவர்களை வாழ்த்துகின்றேன். தேவரீருடைய ஆசீர்வாதம் அவர்களோடும் அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. அதுபோல நம்முடைய அழைப்பிற்கு இணங்கி நம் மத்தியிலே வருகை தந்து மண்ணின் மைந்தினியை மணமுடித்த அருமையான மகன் அருள் திரு சிமியோன் அவர்கள் அதிசயபுரம் சேகரத்திலே சேகர தலைவராய் பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற தேவனுடைய தாசர் அருள் திரு பி சிமியோன் அவர்களையும் இந்த நேரத்திலே வாழ்த்துகின்றேன். ஆண்டவருடைய தயவு அவர்களோடு இருப்பதாக. NMS ஊழியத்தில் மிகவும் சிறப்பாக பணியாற்றி தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலம் மற்றும் நம்முடைய பல இடங்களிலும் நம்முடைய திருமண்டலத்தில் உள்ள அனைத்து சபைகளிலும் கேட்டுக்கொண்ட உடனே வந்து எல்லா உதவிகளையும் செய்கிற நடமாடுகிற 108 போல நான் இருக்கிறேன் என்று சொல்லி எல்லாவற்றிலும் உதவி செய்து வருகிற அருமையான தேவனுடைய தாசர் அருள் திரு ஜபக்குமார் ஐயா அவர்களையும் இந்த நேரத்தில் வாழ்த்துகின்றேன். தேவனுடைய கிருபை அவர்களோடும் அவருடைய குடும்பத்தோடும் இன்றும் என்ற சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. அடுத்ததாக இப்பொழுது ஒரு செய்திக்கு ஆயத்த பாடல் பாடப்படும். அந்த பாடல் பாடின பின்பு மறுபடியும் உங்களை வரவேற்று ஐயா அவர்களை வரவேற்ற பின்னர் ஐயா அவர்கள் தேவ செய்தியை பகிர்ந்தளிப்பார்கள். யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 392 பாமாலை 85 பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 392 பாமாலை 85 பாடும். இறந்த நன்மையாவையோ நினைத்து கர்த்தரே மகிழ்ச்சியோடு என்றைக்கும் நான் துதி செய்வேனே. பருவ முதல் குறைவில்லாமலே எனக்களித்த நன்மைகள் ஏராளமானதே. வாலிபத்திலோ ஏருந்தி தேவரே இக்கட்டுண்டான காலத்தோம் விழாமல் தாங்கினே. தீமைகள்
கைமாறில்லாத நன்மைகள் கர்த்தாவை பொழிந்தே. மயிலும் தாழ்மையாய் தெய்வன்பை நினைப்பே. மறுமையில் வணக்கமாய் உம்மையை போற்றுவே. புகழ்ச்சி துதி ஸ்தோத்திரோ உண்டான உமக்கே. ஈகத்திலும் பரத்திலும் எலும்பத்தகுமே. ஆமென். யாவர் உட்காருவோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மீண்டுமாக உங்களை வாழ்த்துகின்றேன். मुंबई से, भारत की उत्तर साइड से कितने लोग आए हुए हैं, सारे लोगों को परमेश्वर ने आशीष दूंगा. धन्यवाद. आज संदेश देने के लिए परमेश्वर के दास रेवरेंड जॉन वेस्ली स्टीवन अय्या को मैं स्वागत करता हूँ. अभी आगे आइए, संदेश देंगे. साथ ही साथ लोगों ने प्रार्थना में लगे रहिए. परमेश्वर ने सारी लोगों को बीच में अगुवाई करेगा, साथ ही साथ आशीष दूंगा. धन्यवाद. अभिनंदन अभिनंदन अभिनंदन. दिस इज अवर ह्यूमन्स जॉय. गॉड्स सर्वेंट रेवरेंड जॉन स्टीवन, he is in our midst. Now I request Reverend Ayya, please come forward, share the God's message for us. Be in the attitude of prayer. God bless you. Now Reverend John Stephen Ayya avargal from IMS General Secretary. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற பரிசுத்தமுள்ள நாமத்திலே இந்திய மிஷனரி சங்கத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் என்றென்றைக்கு உண்டாவதாக. இந்த நாளில் கூட உங்கள் மத்தியிலே கடந்து வந்து இந்த சிறப்பான ஊழியத்தை உங்களோடு கூட நிறைவேற்ற ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த நல்ல ஒரு வாய்ப்புக்காக விளத்தின் ஆழத்திலிருந்து தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். பெருமாள்குளம் சேகரத்திற்காக ஆசரிக்கிற இந்த 15வது ஸ்தோத்திர பண்டிகைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பண்டிகையை முன்னிட்டு நடைபெற்று கொண்டிருக்கிற எல்லா சிறப்பு நிகழ்ச்சிகளிலும் நீங்கள் பங்கு பெற்று ஆண்டவருடைய உன்னத ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்று வருகிறீர்கள். உங்களுடைய துதி ஸ்தோத்திர விண்ணப்பங்களையும் உங்களுடைய பொருத்தனை காணிக்கைகளையும் நீங்கள் படைத்து வருகிறீர்கள். பல்வேறு இடங்களிலிருந்து திரளாக இந்த மகிமையான தேவாலயத்தின் நிழலிலே இந்த ஆசரிப்பு கூடாரத்திலே ஒரே குடும்பமாக நாம் ஒன்று கூடி ஆண்டவரை ஆராதிப்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம். அன்புக்குரிய குருவானவர் ரெவரண்ட் பெனட் ஜோசப் ஐயா அவர்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அவர்கள் உங்களை எவ்வளவு ஒரு பக்தி வினயத்தோடு நம்முடைய திருச்சபையின் பாரம்பரியம் காக்கப்பட வேண்டும், சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் நடைபெற வேண்டும் என்பதற்காக ஜெபத்தோடு பிரயாசப்பட்டு இந்த பண்டிகையை ஆசரிக்கிறார்கள் என்பதை நான் அறிவேன். அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பல முறை இந்த செய்கிற எல்கைக்குள், குறிப்பாக இந்த ஊருக்குள் கடந்து வர, இந்த வளாகத்திற்குள் கடந்து வர
ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஐயாவை சந்தித்து பேசி கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் இரவு சொன்னார்கள், நாங்கள் 2:30-3 மணி வரை இந்த ஆலய வளாகத்திலே உழவி நானும் அம்மாவும் ஜெபித்து கொண்டே இருப்போம் என்று சொன்னார்கள். அது மட்டும் அல்லாதபடி நாங்கள் ஜெபிக்கின்ற நேரத்திலே அநேகர் கூடி அந்த விசுவாசத்தோடு ஜெப ஆவினாலே நிரப்பப்பட்டு இந்த இடத்துல ஜெபிப்பார்கள் என்று சொன்னார்கள். அது முதல் அவர்களோடு பழகுவதும் பேசுவதும் அவர்களோடு உறவு கொள்ளுவதும் அவர்கள் எங்களுக்காக ஜெபிப்பதும் ஊழியத்துக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்பதும் எங்களுக்கு ஒரு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது. நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. ஒரு நாள் அவர்கள் தொலைபேசியிலே, ஐயா இந்த இடத்திற்கு நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லும் பொழுது எனக்கு அந்த சிந்தனை வந்தது. நல்ல ஜெபதூபம் ஏறெடுக்கப்படுகிற ஒரு இடத்திலே பக்தி வினயமாய் ஆசரிக்கக்கூடிய இந்த இடத்திலே வந்து ஊழியத்தை நிறைவேற்றுவது எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். ஆகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னை அன்போடு அழைத்து இந்த கனமான ஊழியத்தை நிறைவேற்ற ஒரு வாய்ப்பு கொடுத்த அருமையான உங்களுடைய குருவானவர் ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த ஹிந்தி வார்த்தைகள் எனக்கு புரியும், எனக்கு பேச தெரியாது. ஏனென்றால் 24 மாநிலங்களுக்குள்ளாக 282 மாவட்டங்களுக்குள்ளாக இந்த 6 ஆண்டுகள் பல லட்சம் மைல் பிரயாணம் செய்திருக்கிறேன். இந்திய மிஷனரி சங்க ஊழியத்தின் எல்லைகளை நான் சொல்லுகிறேன். 2 யூனியன் பிரதேசம், 24 மாநிலம், 282 மாவட்டங்களிலே இந்த ஊழியத்தின் எல்லைகள் விசாலமாக பரவி இருக்கிறது. இந்த இயக்கத்திலே 1882 மிஷனரிகள் முழு நேரமாக பணியாற்றி வருகிறார்கள். ஒரு மாதத்திற்கு 1,48 லட்சம் ரூபாய் ஊதியமாக மட்டும் இந்திய திருச்சபை மக்கள் விசுவாசிகள் நீங்க கொடுக்கிற காணிக்கையின் மூலமாக ஊதியங்களை கொடுக்கிறோம். ஊழியங்களை சிறப்பாக வட மாநிலத்திலே நிறைவேற்றி வருகிறோம். தமிழ்நாட்டிலே அதிகமான ஊழியங்கள் கிடையாது. பழியரின மக்கள் மத்தியிலே மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியிலே ஒரு சில இடங்களிலே ஊழியங்களை நாம் நிறைவேற்றுகிறோம். மற்ற எல்லா ஊழியங்களும் தமிழ்நாட்டின் எல்லையிலிருந்து புறப்பட்டு அங்கே காஷ்மீர் வரை, ஜம்மு காஷ்மீர் வரை அந்த ஊழியங்கள் இருக்கிறது. பங்களாதேஷ் பார்டர் வரை, சைனா பார்டர் வரை ஊழியங்கள் இருக்கிறது. சைனா எல்லைகளுக்குள்ளாக கூட கடந்து சென்று அங்கே ஊழியத்தை நிறைவேற்றுகிற பாக்கியத்தை ஆண்டவர் அடியனுக்கு கொடுத்திருக்கிறார். திரளான விசுவாசிகளை சந்தித்திருக்கிறோம். ஆண்டோட கிருபையில இந்த 6 ஆண்டுகளிலே 36,600 பேருக்கு புதிய ஆத்துமாக்களை ஞான ஸ்நானம் கொடுத்து திருச்சபையிலே சேர்க்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? உற்சாகமா சொல்லுங்க. நாங்க ஃபேன்ல இருக்கோம், நீங்க கொஞ்சம் வெக்கையில் இருக்கீங்களா? இல்ல, இருந்தாலும் ஆண்டோடைய வார்த்தை நம்மளை சந்திக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஊழியங்களின் வார்த்தைகள் நம்ம செவிகளில் வரும்போது ஒரு மகிழ்ச்சி, ஆரவாரம் நிச்சயமாக நமக்குள் கடந்து வர வேண்டும். 226 இடங்களில் இன்னைக்கு இந்திய மிஷனரி சங்கத்துல 5500 ஆராதனை குழுக்கள் இருக்கிறது. அவங்களுக்கு ஆலயங்கள் கிடையாது. அவங்க காட்டுக்குள்ள, மலை பிரதேசத்துல, சில திண்ணையில, ஆட்டு கொட்டகையில, மண்டபங்கள்ல, சமுதாய கூடத்துல, தெருக்கள்ல இன்னைக்கு ஆராதனை செய்யறாங்க. 5400 வொர்ஷிப் குரூப் இருக்கு. இந்த 6 ஆண்டுகள்ல 226 இடங்கள்ல 7 லட்சம் ரூபாய் செலவுல ஆலயங்களை கட்டி கொடுக்க ஆண்டவர் கிருபை செய்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு 5400 இடங்கள்ல ஆலயம் கட்டணும். ஒரு ஆலயம் கட்டுறதுக்கு எவ்வளவு வேணும்? 7 லட்சம் ரூபாய். ஆனா மக்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். நிலம் யார் தர்றது? அந்த விசுவாசிகள் பொருத்தனை பண்ணி அற்புதமான சுகத்தை பெற்று இன்னைக்கு ஆலயம் கட்டுவதற்காக 10 சென்ட், சிலவங்க 1 ஏக்கர் இடம் கூட கொடுத்திருக்காங்க. நம்முடைய திருச்சபையை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் இடம் வாங்கி கொடுத்திருக்கிறாங்க, சபை சார்பா வாங்கி கொடுத்திருக்கிறாங்க. நம்முடைய திருமண்டல லே செயலர் அவர்கள் குடும்பத்தின் சார்பா, ஏன்னா அவருடைய சகோதரர் தான் IMS உடைய பிரசிடென்ட், அவருடைய மூத்த சகோதரர் சார்பாக இன்னைக்கு ஆந்திராவில் பிரகாசம்ங்கிற இடத்துல 12 சென்ட் இடம் வாங்கி ஒரு ஆலயம் கட்டி, ஒரு மருத்துவமனை கட்டி, அங்க ஒரு பணித்தளம் உருவாக்குவதற்கு அவங்க உதவி செய்திருக்கிறாங்க. அதே மாதிரி தூய பேட்ரிக் சர்ச் தூத்துக்குடி மூலமா
ஒரு பணித்தளம் உருவாக்குவதற்கு அவங்க உதவி செய்யலாம். இந்த 7 லட்சம் கொடுத்தவங்க யாரு? நம்ம மக்கள், நம்முடைய திருச்சபை மக்கள் உதாரத்துவமா உதவி செய்யறாங்க. 4000 ரூபாய் கொடுத்து ஒரு மிஷினரியை தாங்குறாங்க. இன்னைக்கு 5500 பிள்ளைங்களை நம்ம படிக்க வைக்கிறோம். 1000 ரூபாய் கொடுத்து தாங்குற மக்கள் இன்னைக்கு நம்முடைய சபையில இருக்கிறாங்க. இடம் கொடுக்கறாங்க, காணிக்க கொடுக்கறாங்க, மிஷினரியை தாங்குறாங்க, IMS சேல் நடத்துறாங்க, முட்டையை விற்கிறாங்க, முருங்கைக்காவை விற்கிறாங்க. இப்படிப்பட்ட பண்டிகையில IMS விற்பனை விழா வைக்கிறாங்க, அதுல ஒரு ஆராதனை வைக்கிறாங்க. மக்கள் கொடுக்கிற காணிக்கையை IMSக்கு கொடுக்கறாங்க, ஸ்தாபனத்தின் சார்பா IMSக்கு கொடுக்காங்க. காரணம் என்னன்னா, IMSஐயும் நம்முடைய சபையும் பிரிக்க முடியாது. IMS தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலத்தை சார்ந்தது. எல்லா திருமண்டலத்தோடு கூட அதற்கு ஈடுபாடு உண்டு. நம்முடைய பேராயர் அசரியாயி அவர்கள் நம்மை நம்பி இந்த ஆத்தும ஆதாய பணியிலே நாம் கரம் கோர்க்க வேண்டும் என்பதற்காக நம்மை இணைத்திருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய இயக்கம் என்ற உணர்வோடு நிறைய பேர் உதவி செய்யறாங்க. ஒருவேளை உங்களுடைய குருவானவர் இதை குறித்து அதிகமா உங்களோட பகிர்ந்திருப்பாங்க. ஒரு மிஷினரி இல்லையா, ஒரு மிஷினரி ஆண்டவர் உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அவங்க ஹிந்தி பேசும்போது, நான் அங்க ஊழியம் செய்யும் போது நம்முடைய மிஷினரிகள் இப்படிதான் ஹிந்தியில எங்களை வரவேற்பாங்க, இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பாங்க. அப்படிலாம் சொல்லும்போது எனக்கு அப்படியே பணித்தளம். ஏன்னா இப்போ ஒரு 4 மாசமா பணித்தளத்துக்கு போக முடியல. ஏப்ரல் மாசம் நான் மேற்கு வங்காளம் போயிருந்தேன், குனேர் போயிருந்தேன். 10 ஆலயங்களை பிரதிஷ்டை பண்ணி அங்க பெரிய மெகா ஒரு பெரிய, அது என்ன சொல்றது, மாஸ் மூவ்மெண்ட் மாதிரி நிறைய பேர் ஞானஸ்நானம் பெற்றாங்க. நிறைய மக்கள் கூடி வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 5000 பேர் கூடி வந்திருந்தாங்க. அங்க ஒரு கன்வென்ஷன் நாங்க போய் நடத்தினோம். அதுக்கப்புறம் லாக்டவுன் ஆச்சு. இந்த 2 வருஷம் பயங்கரமான ஊழியத்துல நெருக்கடிகள் இருந்தது. ஆனா ஊழியம் பாதிக்கப்படல. மிஷினரிகள் யாரும் இழக்கவில்லை. மிஷினரிகளுக்கு எல்லா ஊதியங்களையும் கொடுத்தோம். ஆண்டவர் இந்த ஊழியத்தை ஆசீர்வதித்தார். ஆண்டவருடைய கிருபையில 6 ஆண்டுகளை நாங்கள் நிறைவு செய்து விட்டோம். இந்த செப்டம்பர் மாதத்தோட எங்களுடைய ஊழியம் இந்த IMSல நிறைவு பெறுகிறது. அக்டோபர் மாதம் 1 தேதியிலிருந்து நம்முடைய திருமண்டலத்திலே ஒரு போதகராக ஊழியம் செய்வதற்காக நாங்கள் கடந்து வர இருக்கிறோம். எங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள், குடும்பத்துக்காக ஜெபியுங்கள். என்னுடைய சொந்த ஊர் ரொம்ப தூரம் கிடையாது. இங்க பக்கத்தில் இருக்கிற மஞ்சுவிளை, களக்காடு அருகாமையில் இருக்கிற மஞ்சுவிளை, அதுதான் என்னுடைய சொந்த ஊர். கிரானியார் என்று அழைக்கப்படுகிற ஜான் ஆபிரகாம் அவர்களுடைய ஒரு மூத்த பேரன் ஊழியத்திற்காக என்னை ஒப்பு கொடுத்தாங்க. என்னுடைய தகப்பனார் 80 வயசு, அவங்க கூட வந்திருக்கிறாங்க. அவங்க என்னை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. 3 மாசத்துல மரிக்கும் தருவாயில நுரையீரல் பாதிக்கப்பட்டு மருத்துவர்கள் கைவிட்டு எடுத்துட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லும்போது, அவர்கள் ஒரு தகப்பன், அவர்களுக்குள்ள தான் தெரியும் 3 மாச பிள்ளை எப்படி இழக்கிறது. ஆகவே அந்த விசுவாசத்தோடு தேவ சமூகத்திலே அவர்கள் ஜெபித்து, ஆண்டவரே இந்த பையன் எனக்கு வேண்டாம், நீர் வச்சுக்கணும், முதல் பேரனா எங்க குடும்பத்துல சந்ததியில தந்திருக்கிறீங்க, இந்த பையனை நீங்க திருமண்டலத்துல ஒரு போதகரா வச்சுக்கிடுங்க, ஊழியத்துக்கு நாங்க அவனை தத்தெடுத்து கொடுத்துருதோம், எங்களுக்கு வேண்டாம், பையனா இருக்க வேண்டாம், இந்த திருச்சபைக்கு அவன் ஒரு ஊழியக்காரனாக அவனுடைய பிராணனை இங்க எடுக்காதபடி நீங்க அவனை வைத்துக் கொள்ளுங்கள் என்று முழங்கால் படியிட்டு மருத்துவமனையிலே ஜெபித்த அந்த இரவிலே ஆண்டவர் என்னை தொட்டார், என்னுடைய நுரையீரலை தொட்டார், என்னை பிராணனுக்கு அழிவுக்கு நீங்களாக்கி ரச்சார், அற்புதமான சுகத்தை கொடுத்தார். இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை இந்த தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலத்திலே 32 ஆண்டுகளாக நிறைவேற்றுகிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைகளிலும் கர்த்தர் எப்படி செயல்பட்டு இருக்கிறார் என்பதற்கு பல்வேறு சாட்சிகள் உண்டு. ஆகவே அந்த குடும்பத்திலே பிறந்ததற்காக நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். அந்த ஊர்ல நான் ஒரு மைந்தனாக இருக்கிறதுனால நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவர் என்னையும் குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த நேரத்திலே நம் மத்தியில இருக்கிற அருமையான ஐயா சொன்னாங்க, மண்ணின் மைந்தினியா, மைந்தினியுடைய மைந்தன் மகன் ரெவரன் சிமியோன் இருப்பது எனக்கு சந்தோஷம். அவங்க கத்தீட்ரல் பேராலயத்தில் 2 இயர்ஸ் ஊழியம் செஞ்சாங்க. அவங்க சர்ச்சுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் IMS வீடு. ஐயரமா எல்லா ஆராதனையிலையும் போய் பங்கு பெறுவாங்க. அவங்க எனக்கு நல்ல சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அவங்களுடைய செய்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆழமா நல்ல பழைய ஏற்பாட்டு ஸ்காலர்னு நினைக்கிறேன். நல்ல அருளுரையை பகிர்ந்து கொள்வார்கள் என்று சொன்னார். ஆகவே அதிசயபுரம் சேகரத்திலிருந்து
தன்னுடைய ஐயரமா ஊரு இங்க வந்து இந்த பண்டிகையில பங்கு பெறுவது அவருக்கு சந்தோஷம். அவர்களை நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஜெபக்குமார் ஐயா ரொம்ப நாள் எனக்கு பழக்கமானவங்க. அவங்கள பேச விட்டா நல்லா பேசுவாங்க, தமாசா பேசுவாங்க, அப்படி நம்ம பேச முடியாது. ஒவ்வொன்றுக்கும் அவங்க ஒரு சில கருத்துகள் வைத்திருப்பாங்க. இன்னைக்கு காலையில மெசேஜ் எத்தனை பேர் கேட்டீங்க? 1-2 பேர் கேட்டிருப்பீங்க. நல்லா பேசுனாங்களா? ரைட். அவர்களையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாம் செய்கிற ஊழியர்கள், ஸ்தாபனத்திலே பணியாற்றுகிறவர்கள், ஆசிரியர் பெருமக்கள், செய்கிற கமிட்டி உறுப்பினர்கள், செக்ரட்டரி, ட்ரெஸரர், டைரக்ஷன் கவுன்சில் மெம்பர் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நாம் இணைந்து பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம் நடுவிலே பிரசன்னமாக இருந்து தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்வார். இம்மட்டும் நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டின ஆண்டவர் வருகிற காலங்களிலும் எந்த ஒரு இடையூறும், எந்த பாதிப்பும், எந்த கஷ்ட நஷ்டம் வராதபடி நன்மையினால் உங்களை திருப்தியாக்குவார். கழுகுக்கு சமானமாய் உங்கள் வயது திரும்ப வாழ வயது போலாகும்படியாக ஆசரிப்பார். எத்தனையோ பேருக்கு இந்த சனிக்கிழமையில இப்படி ஒரு பண்டிகை கிடையாது. ஆனா இந்த பெருமாள் குலத்துல ஆண்டவர் எல்லாருடைய கண்களிலையும் தயவை கொடுத்து, அதிகாரியுடைய கண்களில் தயவு கொடுத்து இப்படி ஒரு திரளா நம்ம கூடி வந்திருக்கிறோம்னா ஆண்டவர் இந்த சபையின் நடுவே எழுந்தருளி இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய ஜெப தூபங்கள் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஏறெடுக்கப்பட்டு அது எட்டப்பட்டு அவருடைய செபிக்கு போயிடுச்சு. அதனால் அவர் கட்டளை பிறப்பித்திருக்கிறார். நீங்கள் உங்களை பார்க்கும் பொழுது எனக்கு தானியல்ல உள்ள அந்த வசனம் ஞாபகம் வருது. நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பே என்ன வந்துருது? அப்போ இந்த இடத்துக்கு நீங்க வந்து ஜெபம் அப்படின்னு முழங்கால் போட்டீங்கனாலே, ஐயா ஒரு வார்த்தை சொன்னாங்க, நிறைய பேருக்கு நிறைய பெட்டிஷன்ஸ் இருக்கலாம், விண்ணப்பங்கள் இருக்கலாம், ஆனா எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ எனக்கு மிகவும், நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே கட்டளை உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உங்க காணிக்கைகளை எல்லாம் ஏற்று உங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் என்ன செய்ய போறார்? ஆதரிக்க போகிறார். அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஒரு சில வசனங்களின் மூலமாக உங்களோடு கூட ஒரு சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது ஸ்தோத்திர பண்டிகை. பல்வேறு விதத்திலே பல்வேறு கோணங்களிலே போதகர்கள் உங்களோடு கூட ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்திருப்பார்கள். நான் 3 விதமான காரியங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 3 P. சரிதானா? ஃபர்ஸ்ட், ரிமெம்பர் த பாஸ்ட். பூர்வ காலத்தை நாம் நினைக்க வேண்டும். இரண்டாவது, ரிமெம்பர் த ப்ரொவிஷன்ஸ். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற நன்மைகள், குட் திங்ஸ். அது மட்டுமல்ல, குட் லேண்ட், நமக்கு கொடுத்திருக்கிற இந்த சொத்து, சுகம், நிலம் எல்லாவற்றையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். மூன்றாவது, ரிமெம்பர் த புவர். இன்னைக்கு நம்ம மத்தியிலே நிறைய ஏழை எளியவர்கள், திக்கற்றவர்கள், பரதேசிகள், கைம்பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் நாம் நினைவு கூற இந்த பண்டிகை நாளிலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதற்கு முகவுரையாக நான் சொல்ல விரும்புகிற வசனம் உபாகமம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அதுக்கு முந்தின வசனம் வாசிங்கம்மா. என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்ததென்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் மிகுந்த எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக நேரத்திலே நமக்குள்ளாக அநேக மேட்டிமைகள் இருக்கிறது, பெருமைகள் இருக்கிறது. என்னை கொண்டு நான் எதையும் சாதித்து விடவே முடியாது என்கின்ற ஒரு மனத்தாழ்மை நமக்குள்ளாக வர வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசையின் மூலமாக ஆண்டவர் இதை நினைப்பூட்டுகிறார்.
உன் சாமர்த்தியம், உன் கைப்பலன் அல்லது உன்னுடைய ஐஸ்வர்யத்தினாலே இதை நான் செய்து விட்டேன் என்று சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை. இன்னைக்கு கொரோனா காலத்துல இந்த பேண்டமிக் பீரியட்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த 2வது அலையில நம்ம கூட இருந்தவங்க எத்தனை பேர் மரித்து போய்விட்டார்கள் பாருங்க. கடந்த நாட்களிலே குஜராத்திலே ஒரு பூகம்பம் வந்தது. அந்த பூகம்பத்தினுடைய அந்த பாதிப்பை நான் தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு கோடீஸ்வரன் நடு சந்தில வந்து நிற்கிறார். அவனிடத்திலே பேட்டி காண்கிறார்கள். அவன் சொல்லுகிறான், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய சொத்து, அதற்குரிய பட்டா, என்னுடைய ஐஸ்வர்யம் எல்லாமே இந்த வீட்டில் இருந்துச்சு. இந்த மாளிகை அங்க இல்ல, மாளிகை எல்லாம் அங்க இருந்துச்சு. இப்ப பாருங்க, எல்லாம் தரமட்டமாயி உயிரோட மனைவி, பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க எல்லாரும் எங்க போயிட்டாங்களாம்? பூகம்பத்துல எங்க போயிட்டாங்க? மண்ணுக்குள்ள போயிட்டாங்கய்யா. நான் ஒரு பரதேசியாக நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். நினைத்து பார்த்தேன், இந்த உலக வாழ்க்கை இப்படித்தான் இருக்கிறது. எல்லாம் இருந்தது, ஐஸ்வர்யம் இருந்தது, நல்ல பலன்கள் இருந்தது, ஆஸ்தி இருந்தது, ஆனால் எல்லாம் வாரி கொண்டு போய்விட்டது. இதுதான் மனிதனுடைய நிலையாய் இருக்கிறது. மேன்மை பாராட்டிக் கொள்வதற்கு ஒன்றும் கிடையாது, பெருமை பாராட்டிக் கொள்வதற்கு ஒன்றும் கிடையாது. தேவ சமூகத்திலே நாம் கடந்து வரும் பொழுதெல்லாம் இந்த பண்டிகை நாளிலே இதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய பலத்தினாலே விவசாயம் அல்ல, என்னுடைய பலத்தினாலே குடும்பம் அல்ல, என்னுடைய பலத்தினாலே நான் எதையும் செய்ய முடியாது. அதனால்தான் சகரியாவிலே தீர்க்கதரிசி சொல்கிறார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினாலே இல்ல. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் யார் மீது நம்பிக்கையா இருக்கணும்? கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய ஜனங்களாக தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கிற இந்த 15வது பண்டிகை நாளிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், உன் தேவனாகிய கர்த்தரையே நினைப்பாயாக. முதலாவது நீங்கள் நினைவு கூற வேண்டிய ஒரு காரியம், சங்கீதம் 77:5. யாராவது வாசியுங்கள். 77. பூர்வ நாட்களையும் ஆதி காலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன். 11வது வசனம், கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூறுவேன். இன்னைக்கு ஒரு சந்ததிகளாக தேவ சமூகத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த சந்ததிகளுக்கு காரணமான நம்முடைய முன்னோர்களை நீங்கள் நினைத்து பாருங்கள். பூர்வ காலத்திலே அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி ஆண்டவராகிய இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள் என்ற ஒரு வரலாற்றை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அநேக நேரத்திலே அதை நான் நினைத்து பார்ப்பது கிடையாது. என்னுடைய கிறிஸ்தவ வாழ்விலும் என்னுடைய ஊழியத்திலும் நான் அநேக நேரங்களிலே சிந்தித்து பார்ப்பது உண்டு. நம்முடைய குடும்ப பாரம்பரியத்திலே ஒரு வரலாறு இருக்கிறது. நம்முடைய முன்னோர்களுடைய அழைப்பையும் அவருடைய தெரிந்து கொள்ளுதலையும் எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள்? எத்தனை பேர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள்? பின்வரும் சந்ததிகளுக்கு அதை நீங்கள் விவரித்து காண்பித்திருக்கிறீர்கள்? நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவ சமூக கூட்டமாக, ஒரு விசுவாச குடும்பத்தாராக தேவ சமூகத்திலே நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக, ராஜரிக ஆசாரிய கூட்டமாக, அவருடைய சொந்த ஜனமாக, பரிசுத்த ஜாதியாக தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோமே, இந்த மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோமே, இதற்கு காரணமான நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்வின் அந்த அர்ப்பணிப்பையும் தியாகத்தையும் அவருடைய உழைப்பையும் நாம் எப்படி உணர்ந்திருக்கிறோம்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் நினைப்பூட்டும் பொழுது உபாகமம் 26ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நின்று வசனித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரிய தேசத்தானாயிருந்தான். அவன் கொஞ்ச ஜனங்களோடு எகிப்துக்கு போய் அவ்விடத்தில் எப்படி சஞ்சரிச்சானா? பரதேசியாய் சஞ்சரித்து அங்கே பெரிய பலத்த
திரட்சியான ஜாதியானான். அங்க என்ன நடந்தது? எகிப்தியர் எங்களை வாசி ஒடுக்கி, எங்களை சிறுமைப்படுத்தி, எங்கள் மேல் கடினமான வேலை, அடிமைத்தன வீட்டாகிய எகிப்திலே அவர்கள் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள், நசுக்கப்பட்டார்கள். ஆனால் தேவனை நோக்கி அவர்கள் கூப்பிட்டார்கள். ஆண்டவர் சத்தத்தை கேட்டு சிறுமையும் வருத்தத்தையும் ஒடுக்கத்தையும் பார்த்து 8ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி எங்களை இவ்விடத்திற்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நான் மஞ்சவளையில பிறந்தவன், ஒரு கிராமம். அந்த கிராம சூழல் உங்களுக்கு தெரியும். நல்ல ஒரு டேம், நல்ல ஒரு பச்சையாறு ஓடுது, நல்ல விவசாயம் நடக்குது, நல்ல செழிப்பான ஒரு ஊர் தான். அந்த வரலாற்றை நான் கேட்பேன். என்னுடைய தாத்தா சொல்லுவார்கள், அந்த நாட்களில் 1918ஆம் ஆண்டு இந்த ஆலயத்திற்கு எப்படி இடம் வாங்கினோம், இந்த ஆலயத்தை நாங்கள் எப்படி கட்டினோம், அதுக்கு முன்னாடி நாங்கள் எப்படிலாம் இருந்தோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க, நான் வந்து ஃபாரஸ்ட் கூப் கான்ட்ராக்டராக இருந்தேன். காட்டில் இருக்கிற மரத்தை அதை குத்தகை எடுத்து விற்று சம்பாதிக்கிற ஒரு வியாபாரி. அதுக்கு முன்னாடி அவங்க மலேசியா தேசத்தில் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல இருந்திருக்கிறாங்க. அங்கே தான் அவங்களுக்கு கிரானியார்னு ஒரு பேரை கொடுத்துருக்குறாங்க. அந்த சம்பாத்தியத்தை கொண்டு வந்து தான் அவங்க ஊருக்கு வரும்போது ரெவரண்ட் வாக்கர், ஏமி கார்மைக்கல் அம்மையார்லாம் இந்த பகுதியில் ஊழியம் செய்தது நிமித்தமாக கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றிருக்கிறாங்க. அவங்களுடைய முன்னோர் பேர், அவங்க அப்பா அம்மா பேர் என்ன தெரியுமா? மாசானம் எசக்கி அம்மாள். அவங்க வந்து கிறிஸ்தவங்களே கிடையாது. எங்கள் தாத்தாவுடைய அப்பா பேர் என்னது? மாசானம். அம்மா பேர் இன்னைக்கும் தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலத்தில் இருக்கிற ஞானஸ்நான டாப்ல எங்க தாத்தா ஞானஸ்நானம் பெறும்போது பெற்றோர் பேர்னு எழுதியிருப்பாங்கல்ல, அதுல என்ன பேர் இருக்குது? மாசானம். இதுதான் வரலாறு. ஆனா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு ஒரு சர்ச்சை கட்டுறதுக்கு இடம் கொடுக்கறாங்க, சர்ச்சை கட்டுறாங்க, ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்குவதற்காக இடத்தை கொடுக்கறாங்க, ஊழியத்தை செய்யறாங்க, ஒரு வைத்திய தொழிலை படிக்கிறாங்க, அந்த வைத்திய தொழிலின் மூலமா சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க, பல பகுதிக்கு கடந்து செல்றாங்க. உங்க உபதேசியர் சொன்னாங்க, இங்க கூட அவங்க கடந்து வந்திருக்காங்கய்யா, உங்க அப்பா இந்த பகுதியில வந்து சுவிசேஷம் ஊழியம் செஞ்சிருக்கிறாங்க, டோனா ஒரு பகுதியில சபைகள் உருவாக்குவதற்கு காரணமா இருக்கிறாங்க, அப்படி ஏதாவது சொன்னாங்க. அப்ப அவங்க சொல்லுவாங்க, ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகும்போது அந்த பகுதியில் இருக்கிற மேல் ஜாதி மக்கள் தெருவழியா கடந்து போகும்போது அவங்க காலில் இருக்கிற செருப்பை கலத்தி இடுப்புக்குள்ள வச்சுட்டு அந்த டவல் மேல போட்டிருக்கிற டவல் எடுத்து இதுல கெட்டிட்டு ஒரு பர்லாங்கு தூரம் தெருவில் இப்படி குனிஞ்சிட்டு தான் போகணுமா. அங்க ஒரு கிணறு இருக்கு, அந்த கிணறு பக்கம் போனதுக்கு அப்புறம் தான் என்ன நிமிர முடியும். சிறுமைப்படுத்தப்பட்டோம், ஒடுக்கப்பட்டார்கள், நசுக்கப்பட்டார்கள், அடிமைத்தன வீட்டிலே அவர்கள் வாழ்ந்தார்கள். ஒருவேளை எகிப்து என்பது எங்கோ இருப்பதல்ல, நம்முடைய பகுதியிலே, நம்முடைய சமூகத்திலே நம்முடைய முன்னோர்கள் பல வகையிலே நசுக்கப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள். ஆனால் மிஷனரிகள் நம் பகுதியிலே வந்து ஊழியம் செய்தது நிமித்தமாக ஆண்டவருடைய வார்த்தையின் வெளிச்சத்தினாலே ரட்சிக்கப்பட்டு அவரை சொந்த ஜனமாக ஏற்றுக்கொண்ட பின்பு கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. இஸ்ரவேல் சந்ததிகளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், அவருக்கு பயப்படுகிற பெரியோர்களையும் சிறியோர்களையும் அவர் ஆசீர்வதித்தார். இதை நீங்கள் நினைவு கூறுகிறீர்களா? ஒரு சீரிய தேசத்தனாக இருந்து ஒரு பலத்த திரட்சி ஜாதியான அந்த வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் கட்டளையிட்டு இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்லுகிறார்,
ரிமெம்பர் த ஃபாஸ்ட். பூர்வ காலத்தையும் ஆதி காலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன். 68ஆம் சங்கீதம் 13வது வசனம் எனக்கு ஒரு பிடித்த வசனம். அடிக்கடி சொல்வார்கள் எங்களுடைய பெற்றோர்கள், நீங்கள் அடுப்பினடியில் கிடந்தவர்களாக இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறகுகளாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும். நாங்களாம் எப்படி இருந்தோம்மா? இப்ப எப்படி இருக்கீங்க? பசும்பொன் நிறமா இருக்கிறீங்க, இறகுகளின் சாயலாக மாறிட்டீங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்க. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. சும்மா வரலம்மா, வானத்திலிருந்து பொத்துன்னு கீழே விழல. நம்முடைய முன்னோர், நம்முடைய பெற்றோர்களுடைய வாழ்வின் அர்ப்பணம், தியாகம், உழைப்பு, அவர்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக இடங்களை கொடுத்தார்கள், ஆலயத்துக்காக கொடுத்தார்கள், மிஷனரிகளை தாங்கினார்கள், மிஷனரிகளையும் ஊழியர்களையும் அவர்கள் கனப்படுத்தினார்கள். அது நிமித்தமாக இந்த சந்ததியை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். இதை நீங்கள் நினைவு கூற இந்த பண்டிகை நாளிலே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இரண்டாவது, ரிமெம்பர் த ப்ரொவிஷன்ஸ். உபாகமம் 26:11 வாசியுங்க. நீயும் லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் அனுக்கிரகம் பண்ணின சகல நன்மை நிமித்தம் சந்தோஷப்படுவீர்களாக. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த நன்மைகள். இன்னைக்கு என்ன அழகான வீடுகள், என்ன மாளிகைகள், என்ன பாருங்க இந்த ஊர், இதெல்லாம் நீங்க நினைச்சு பாருங்க. நான் சுவிசேஷபுரத்தில் 2 ஆண்டுகள் பணியாற்றினேன். மிஷனரிகள் வந்து இடங்களை வாங்கி ஆலயத்தை கட்டி திருச்சபையை உருவாக்கி ஸ்தாபனங்களை உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த தெருக்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உடனே ஒரு குடியரசு தினம் அன்னைக்கு பேராயர், அப்பொழுது இருந்த பேராயரை ஜெயபால் டேவிட் ஐயாவை அழைச்சி அந்த தெருக்களுக்கெல்லாம் அரசு அங்கீகாரம் பெற்று மிஷனரி பெயர் வச்சோம். ரேனியஸ் தெரு, ரேக்லன் ஐயா பேரு, ஜான் தாமஸ் ஐயா பேர்லாம் வச்சோம். இன்னைக்கு அந்த பெயர் தான் அந்த தெருக்களுக்கு இருக்கிறது. அந்த ஊரை இதை மேல கடாட்சபுரம் பாருங்க, வெள்ளாளன் விலையை பாருங்க, நாசரேத், மெஞ்ஞானபுரம், இப்படி பல ஊர்களை நம்ம சொல்லலாம். அவர்கள் மிஷனரிகள் வந்து வாங்கி கொடுத்த சொத்து, இடங்களை மக்களுக்கு கொடுத்தாங்க, நிலத்தை கொடுத்தாங்க, வீடு கட்டி குடியேறி இருக்கிறார்கள். ஆகவே தான் உபாகம் 8ஆம் அதிகாரத்திலே அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர், நீ பரதேசியாக இருந்தாய், ஆண்டவர் உனக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உனக்கு கொடுத்தார். நீங்க எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க இந்த பெருமாள் குளம் கானான் தேசம் அப்படிங்கிறதுல? இல்லையா? சொல்லுங்க ஐயா. ஒருத்தருமே சந்தோஷமா இருந்தமா இல்லையே? என்னாச்சு, பஞ்சமாங்க? இல்ல, இங்க நல்ல தண்ணி இருக்கா? இங்க விவசாயம் நல்லா நடக்கா? தென்னை மரம்லாம் நல்ல தேங்காய் தருதா? வெளியூர்ல எத்தனை பேர் இருக்கீங்கம்மா? அவங்க மட்டும் கை வைத்துங்க. வெளியூர்ல எல்லாமே உள்ளூர்காரங்களா? வெளியூர்ல இருந்து இந்த பண்டிகைக்கு நான் வந்திருக்கேன், நான் இந்த ஊருக்காரன் தான், நான் வெளியூர்ல வியாபாரத்துக்காக போயிருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கை வைத்துங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்க. சில ஊர் பண்டிகையில் இப்படி கை வைத்து சொன்னா முக்காவாசி பேர் என்ன செய்வாங்க? கை வைத்துவாங்க. என்னன்னு கேட்டா, இந்த ஊர்ல எவையா? உண்மைதான் சொல்றேன்னா, பிழைப்புக்கு இங்க என்னது இல்ல, வழி இல்லைன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பிழைப்பதற்கு இந்த ஊர்ல வழி இருக்கா? என்னமா சிரிக்கவும் மாட்டேங்க, சொல்லவும் மாட்டீங்க. இந்த ஊருக்காக நீங்க சந்தோஷப்படுறீங்களா? உங்க வீட்டுக்காக சந்தோஷப்படுறீங்களா? உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த இடத்துக்காக சந்தோஷப்படுறீங்களா? உங்க வீட்டு லாக்கர்ல இருக்கிற நகைக்காக சந்தோஷப்படுறீங்களா? பேங்க்ல இருக்குது அதுக்காக சந்தோஷப்படுறீங்களா? சந்தோஷப்படுங்கம்மா, சந்தோஷப்படுங்க. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவன் சம்பத்து ஒரு பொழுதும். ஆண்டவர் எவ்வளவு நன்மைகளை உங்களுக்கு என்று கொடுத்திருக்கிறார். உங்க மாப்பி செய்கிற தொட்டியை ஆசீர்வதிக்கிறார், தண்ணீரை ஆசீர்வதிக்கிறார், எண்ணெயை ஆசீர்வதித்திருக்கிறார், உங்களிடத்தில் இருக்கிற உங்க பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறார், நல்ல சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். சந்தோஷப்படண்டாமா?
எனக்கு ஊர் மஞ்சவிளையா இருந்தாலும் எனக்கு விவசாயம் இருக்கு. எங்க அப்பா நிறைய சொத்து வச்சிருக்காங்க. 80 வயசு ஆயிடுச்சு, கொஞ்சம் தான் தந்திருக்காங்க, சீக்கிரம் தந்துருவாங்கன்னு நினைக்கேன். ஆனா எங்க அப்பா காலம் வர அவங்களே வச்சுக்கிடட்டுன்னு நாங்க ஒன்றும் அவங்ககிட்ட சண்டை போடலை. ஆனா எங்களுக்கு ஒரு காலத்துல வீடு கட்டுறதுக்கு தந்துட்டாங்க. சரி நீ ஊழியம் செய்யறா, கார் வாங்கிக்க, அதுக்கும் சொத்து தந்துட்டாங்க. நாங்க நாங்க உங்களுக்கு ஏதாவது காசு தரமா? 5 பைசா. எவ்வளவு சீக்கிரமா கை ஆட்டுறாங்க பாரு. 5 பைசா எங்கிட்ட எதிர்பார்க்கறது இல்ல. அவங்க பெரிய கோடீஸ்வரன். இப்பமும் வாழை போடுறாங்க, எல்லா வருமானமும் இருக்கு. வயசு எவ்வளவு? 80. ஆண்டவர் அவர்களை ஆசீர்வச்சிருக்கிறார். ஆனா எங்களுக்கு நிறைய வச்சிருக்காங்க, ஒரு சொத்தை கூட விற்கல. புரியல நான் சொல்றது? இன்னைக்கும் நிலம் வாங்குறாங்க, எங்களுக்கு தர்றதுக்கு நிறைய சேர்த்து வைக்காங்க, நல்ல சம்பாத்தியம் பண்ணிட்டுன்னு நாங்க சந்தோஷப்பட்டு இருக்கோம். அப்ப அந்த சொத்து, அதுல ஒரு இடத்தை எனக்கு சேஷ்ட புத்திர பாகம் மாதிரி தந்தாங்க. வீடு கட்டிக்கப்பான்னு சர்ச்சுக்கு முன்னாடி தந்தாங்க. நான் என்ன பண்ணேன், ஐஎம்எஸ் ஊழியத்துக்கு வந்த உடனே அதுல ஒரு 6 சென்ட ஐஎம்எஸ் ஊழியத்துக்குன்னு எழுதி வச்சிட்டேன். அதுல ஒரு 22 லட்சத்துல வீடு கட்டி, ஒரு ஊழியக்காரங்க தங்குறதுக்கு ஒரு வீடை கொடுத்து, ஒரு ஜபரை மேல கட்டி, ஒரு மிஷினரிகள் வந்தா தங்குறதுக்குன்னு ஒரு கெஸ்ட் ரூம்லாம் கட்டி அதை நல்ல முறையில் அங்கே வச்சிருக்கிறோம். ஊர்ல முகப்புல இம்மானுவேல் உபதேசியார் இங்கே தான் இருக்காரு, வில்ஃப்ரெட்டா அவனும் இங்கே தான் இருக்கிறான். அவங்களுக்குலாம் தெரியும். நான் ஒரு நாளும் குறைவுபட்டு போகல. 13 சென்ட்ல 6 கொடுத்தாச்சு. மிச்சம் எவ்வளோ இருக்கு? 7 இருக்கு. அதுலயும் கொஞ்சம் தென்னையை போட்டு, கொய்யா போட்டு, யாராவது விருந்து அந்த கட்டடத்துக்கு வர்றவங்க சாப்பிட்டுக்கிட்டன்னு நான் போட்டு வச்சுட்டேன். ஆனா ஆண்டவர் எனக்குன்னு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியத்துக்காக சேஷ்ட புத்திர பாகத்தை கொடுத்த என்ன ஆண்டவர் சும்மா விடல. எனக்கு குற்றால மலையில ஆலயத்துக்கு பக்கத்துல ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தாரு. ஆண்டவரே, இந்த மலை பிரதேசத்துல நீ என்னை கொண்டு வருவதற்கு காரணம் என்ன என்று ஆண்டவரை நான் சோதிப்பதற்காக இந்த இடத்துல நான் போர் போடுவேன், தண்ணி வந்ததுன்னா நான் இந்த இடத்துல வீடு கட்டுவேன்னு ஒரு பொருத்தனை பண்ணேன். போர் போட்டேன். எல்லாரும் என்ன பைத்தியக்காரன்னு சொன்னாங்க. என்னடா பாறையில போய் போர் போட்டுட்டு இருக்கிறான், புகையா வந்துட்டு இருக்குன்னா. அப்ப அந்த ஆலயத்துல போய் முன் மண்டபத்துல ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, நீர் ஒருவேளை இந்த இடத்துல ஒரு நீரூற்றை காண்பித்தால் இது இன்னான் இன்னான் இதிலே பிறந்தான் என்று தொகையிடப்படும். 86ஆம் சங்கீதத்தில் இருக்குல்ல இல்லையா? எங்கள் ஊற்றுகள் எல்லாம் உன்னில் இருக்கிறது என்று ஆடுவாரும் பாடுவாரும் சொல்லுவார்கள். அந்த வசனம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. உடனே ஆண்டவர் ஒரு ஊற்றை தந்தார். இன்னைக்கு அதுல ஒரு வீட்டை கட்டினேன். இன்னைக்கு எங்க குடும்பத்துல எல்லாம் அங்க இருக்காங்க. என் மகளுக்கு கல்யாணம் பண்ணோம். எனக்கு ஒரு பேத்தியும் ஆண்டவர் என்ன செஞ்சார்? கொடுத்தார். இன்னைக்கு அந்த பேத்தியும் என் மகளோ மகன் மஞ்சுவலன்னு சொல்ல மாட்டேங்காங்க, இதை சொல்லிட்டு இருக்காங்க. ஊர் எது? குற்றாலம் சொந்த ஊராகி போச்சு. ஹல்லேலூயா. ஆனால் என் பூர்வீக இடத்தை நான் என்ன செய்யக்கூடாது? மறக்க கூடாது. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் குறித்து முன்குறித்திருக்கிறார். ஒரு ஸ்தானத்தை உங்களுக்கு என்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அது உங்கள் கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். ஒரு நன்மை, ஆண்டவருடைய நன்மையை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். இதை நீங்கள் நினைவு கூற அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நான் நினைச்சு பார்ப்பேன், ஆண்டவரே, நீர் தந்த குடும்பம், நீர் தந்த சந்ததி, நீர் தந்த வீடு, நீர் தந்த ஆஸ்தி, நீர் தந்த ஊழியம் பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல. இதை நீங்கள் நினைவு கூற அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த நன்மை நிமித்தம் நீங்கள் சந்தோஷப்படுவீர்களாக. 3வது உபாகமம் 26, 12, 13 வசனங்களை வாசி. தசம பாகம் செலுத்துகிற நாட்களிலே, எனக்கு கொஞ்சம் காது கேட்கிற மாதிரி யாரோ ஒருத்தர் 3ஆம் வருஷத்திலே எத்தனையில ஒண்ணு எடுக்கணுமா? 10ல 10 ரூபாய்க்கு எவ்வளவு? 100 ரூபாய்க்கு எவ்வளவு? ஒரு 1000 ரூபாய்க்கு எவ்வளவு? 10,000க்கு எவ்வளவு? 1 லட்சத்துக்கு எவ்வளவு? இப்பதான் கஷ்டம் வரும். அதனாலதான் ஆண்டவர் நமக்கு 1 லட்சம் என்ன செய்ய மாட்டேங்காரு. 1 லட்சம் வந்தோடனே 10,000 எடுக்கிறதுக்கு தான் நமக்கு என்ன வருது? இப்ப 5 லட்சம் வந்தா எவ்வளவு எடுக்கணும்? 5,000 ரூபாய் எடுக்கணும். 10ல 1 எடுத்துருவோம், 100ல 10 எடுத்துடலாம். ஆனா தொகை கூட கூட எடுக்கிறதுக்கு நமக்கு என்ன செய்யுது?
அதை என்ன செய்யணுமா? அந்த வசனம் என்னமா சொல்லுது? நீ அவர்களுக்கு கொடுத்து தீர்த்த பின்பு நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் போய் கர்த்தரை நோக்கி எல்லா நன்மை எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் என் வீட்டிலிருந்து எடுத்து வந்து லேவியனுக்கும் பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் கொடுத்து உம்முடைய கட்டளைகளில் ஒன்றையும் நான் மீறவும் இல்லை, நான் மறுக்கவும் இல்லை. போதும். எத்தனை பேர் இந்த கட்டளைகளின்படி நாம் செய்கிறோம்? சேர்ப்பு கால பண்டிகையை ஆசரிக்க வந்திருக்கிற திருச்சபை மக்களை பார்த்து ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நீ லேவியனிடத்திலே போக வேண்டும், நீ தேவ சன்னிதானத்திலே கொண்டு வர வேண்டும். 10 காணிக்கையை எடுத்து கொண்டு வந்து அதை பரதேசிகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் ஏழைகளுக்கும் நீர் கொடுப்பதற்காக உன்னுடைய ஆசாரியனிடத்திலே கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறாரே. எத்தனை பேர் அப்படிப்பட்ட காணிக்கையோடு தேவ சமூகத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம்? நாம் ஆசரிக்கிற பண்டிகை ஏதோ சடங்காச்சாரம் ஃபெஸ்டிவிட்டி அல்ல, இது ஸ்பிரிச்சுவாலிட்டியாய் மாற வேண்டும், இது ஆன்மீக சம்பந்ததாக மாற வேண்டும், இது ஆண்டவருடைய கட்டளை பிரமாணங்களுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். அதுதான் புத்தி உள்ள ஒரு ஆராதனை. எத்தனை பேர் நீங்க தசமப்பாக காணிக்க கொடுக்கிறீங்க? கைகளை வைத்துங்க பாப்போம். இவ்வளவு ஒரு நல்ல போதகர் இருக்கிற இந்த சபையில ஏன் கை வைத்த மாட்டேங்க? 10 நான் தசமப்பாகம் என்னுடைய ஊதியத்திலிருந்து அல்லது மஞ்சோலையிலிருந்து அரிப்பின் பண்டிகை கொண்டாடும் போது வாழை இல்லையா, வாழையில எத்தனை பேர் தசமப்பாகம் கொடுக்கிறீங்களே தெரியாது. ஆனா வாழையை கொண்டு வந்து எங்க கிட்ட இருந்தாங்க? அப்ப இவங்க 1000 வாழை போட்டா எத்தனை வாழையை கொண்டு கட்டணும்? தப்பு பண்ணக்கூடாது. 1000 வாழைக்கு 100 வாழை யாருக்கு? நீ கட்டலனாலும் பரவாயில்ல, 100 வாழையுடைய தொகையை யாருக்கு கொண்டு கொடுக்கணும்? அப்பதான் அந்த டேம்ல தண்ணி குறையாது. நான் இமானுவேல்ட்ட கேட்டேன், டேம்ல எவ்வளவு தண்ணி இருக்குன்னு. 10 அடிக்கு குறைஞ்சிட்டேன்னு. குறையதான் செய்யும். நம்ம காணிக்கையை வஞ்சிக்க கூடாது, நம்முடைய ஊதியங்களை நாம் வஞ்சிக்க கூடாது. நான் தேவ சமூகத்திலே இதை சொல்வதற்கு காரணம் என்ன? நான் நிறைவேற்றுகிறபடியினால் சொல்லுகிறேன். இன்னைக்கு இந்திய மிஷனரி சங்கத்துக்கு 4000 ரூபாய் ஒரு மிஷனரியை கொடுத்து தாங்குகிறோம். எனக்கு 2 பிள்ளைங்க, பையன் 1 பொண்ணு 1. பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த 2 பிள்ளைகளுடைய சார்பா 1000 ரூபாய் கொடுத்து ஆதிவாசி பிள்ளைகளை நாங்கள் படிக்க வைக்கிறோம். இன்னொரு 500 ரூபாய் கொடுத்து ஒரு மிஷனரி சுகவீனமானா அதுக்கு செலவு பண்றதுக்காக ஒரு 500 ரூபாய் 6500 ரூபாய் காணிக்க கொடுக்கிறோம். என் சேஷ்ட புத்திர பாகத்தை ஐஎம்எஸ்க்காக அந்த நிலத்தை நான் கொடுத்தேன். நான் குறைவுபடவில்லை. இன்னைக்கு மஞ்சுவளையிலிருந்து ஏதாவது நிலம் வித்துது அல்லது அந்த லேண்டில் என்னமோ கொடுப்பாங்களே குத்தகைக்கா கொடுத்து அதுல ஏதாவது ரூபா தந்தாங்கன்னா அப்படியே 1000 எடுத்து அந்த ஊதியத்துல அந்த வர்ற அந்த வருமானத்துல தசம பாகத்தை எடுத்து தனியா வச்சிருவோம். அதை கணக்கிட்டு பார்க்க மாட்டோம். பரதேசிக்குரியதை பரதேசிகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் கொடுக்கிறோம். இன்னைக்கு ஐஎம்எஸ்ல சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வச்சு ஊழிய காலத்துல 82 இடத்துல டேக்கர் சென்டர் ஆரம்பிச்சு ஒரு நேர உணவு கொடுத்து பிள்ளைகள் ஏழை பிள்ளைகளை கல்வி கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். தையல் பயிற்சி 89 இடங்களிலே ஆரம்பித்திருக்கிறோம். 39 இடத்துல கம்ப்யூட்டர் சென்டர் ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த கொரோனா காலங்களில் ஹாஸ்டல்ல இருக்கிற பிள்ளைங்க அடைச்சிட்டாங்க, வீட்டில் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு மாதம் தோறும் அவர்களுக்கு நாம் எவ்வளவு செலவு ஹாஸ்டல்ல செஞ்சோமோ அந்த தொகைக்குரிய பலசரக்கு ஜாமான் காய்கறிகளை வாங்கி ஒவ்வொரு வீட்டுக்கும் இன்னைக்கு டெலிவரி பண்ணிட்டு இருக்கிறோம். கொரோனா நிவாரண நிதினு ஒரு 20 லட்சம் ரூபாய் வந்தது. யாரெல்லாம் கொரோனாவில் பாதிக்கப்பட்டாங்க, மருத்துவமனையில் இருந்தாங்க, செலவு பண்ணாங்களோ அந்த தொகையெல்லாம் அவங்களுக்கு வழங்குகிறோம். இன்னைக்கு ஐஎம்எஸ் ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நீங்களும் இதை செய்ய வேண்டும். ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் நீங்க செய்ய வேண்டும். ஆகவே தான் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது சொன்னார்கள், நீங்கள் சம்பூரணம் உள்ளவர்களாவீர்கள். எப்பொழுது? வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் இருக்கும். மீண்டுமாக சாட்சியாய் சொல்லுகிறேன், தாத்தாவுடைய அர்ப்பணிப்பு. அவர்கள் ஏழை ஜனங்களை பார்த்தால் கண்ணீர் வடிப்பார்கள். அவர்களுக்கு உதார குணத்தோடு காணிக்கைகளை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். ஊழியக்காரர்களுக்கு கொடுப்பார்கள், திருச்சபைக்காக கொடுப்பார்கள். ஒரு வீட்டையே ஊழியக்காரர்களுக்கு கண்டு கொடுத்தார்கள். அதனால்தான் ஒரு வீடு அவர்கள் மூலமாய் வந்த வம்சத்திலே ஒரு இடம் IMS ஊழியத்திற்கு இருக்க வேண்டும் என்று நான் கொடுத்தேன். குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த வசனம் ஒவ்வொன்றும் வாக்குத்தத்தம் உள்ள ஒரு வசனம். Remember the past. Remember the provisions. Remember the poor. அதற்காகத்தான் இந்த பண்டிகை நாளிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். நம் மத்தியிலே ஊழியம் செய்த ரேனியஸ் ஐயா அவர்கள் 1832ஆம் ஆண்டு 1833 34ஆம் ஆண்டுகளிலே பெட்டிட் ஐயர், சார்ஜென்ட் ஐயர் எல்லாரும் ஊழியம் செய்யும் போதுதான் டோனாவூர் பகுதியிலே காலரா வியாதினாலே பாதிக்கப்பட்டு அநேக ஊழியர்கள் இறந்தாங்க. நிறைய பெண்கள் விதவைகளாக மாறினாங்க. இந்த விதவைகளுக்கெல்லாம் ஒரு நிதி சேகரிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நூற்றாண்டு மண்டபம் இருக்கக்கூடிய இடத்திலே ஊழியர்களை எல்லாம் அழைத்து அவர்களோடு கூட பேசும் பொழுது, மாம்பழச்சங்க பண்டிகை ஒன்று ஆசரிக்க வேண்டும், எல்லா மக்களும் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும், விதவைகள் பாதிக்கப்படுகிறார்கள், அவர்களுக்கென்று ஒரு தொகையை காணிக்கையாக நாம் சேகரிக்க வேண்டும் என்பதற்காக ஆரம்பித்தார்கள். இன்னைக்கு அந்த பண்டிகையை நாம் ஆசரித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த பண்டிகையினுடைய வரலாற்றை நீங்கள் பாருங்கள். எத்தனை ஏழை எளிய மக்கள் அந்த மண்டபத்திற்கு வெளியே இருக்கிறார்கள். அரிசி கொண்டு போறோம், காணிக்கைகளை அப்படியே வாரி வாரி வீசுகிறோம். அந்த பண்டிகை ஆசரிக்கப்பட்டதின் நோக்கம் ஏழை எளிய மக்களுக்கு நாம் உதவ வேண்டும் என்பதற்காக. அந்த பண்டிகையிலே படைக்கப்படுகிற காணிக்கைகளின் நோக்கம் விதவைகளுக்கும் ஏழை எளிய பிள்ளைகளுடைய படிப்பு, தர்ம சகாய நிதி நம்முடைய திருமண்டலத்திலே ஒரு வைப்பு நிதியாக வைக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அது ஆரம்பிக்கப்பட்டது. நாம் கொடுக்கிறோம். முதல் அந்த கூட்டத்தை நடத்தும் பொழுது ரேனியஸ் ஐயா அப்படியே இந்த ஜனங்களிடத்தில் எப்படி காணிக்கை கேட்பது என்று நினைத்து கேட்பதற்கு முன்பதாக தான் அணிந்திருந்த ஒரு மோதிரத்தை கழட்டி மேசையிலே வைத்து, என் சார்பாக இந்த பொன் ஆபரணத்தை நான் காணிக்கையாக வைக்கிறேன். நம்முடைய சகோதரர்கள், ஊழியர்கள், சபை ஊழியர்களுடைய மனைவி சபை ஊழியர்கள் இறந்து விட்டார்கள், மனைவி எல்லாம் விதவைகளாக இருக்கு, அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டாராம். எல்லாரும் கையில் இருந்ததை, காதில் இருந்தது எடுத்து வைத்தார்கள். தங்களுக்கு இயன்றதை காணிக்கையாக கொடுத்தார்கள். அப்படித்தான் நம்முடைய திருச்சபையினுடைய பணிகள், ஊழியங்கள் நடைபெற்று வருகிறது. இதை நாம் மனதிலே கொண்டு பண்டிகை ஆசரிக்கும் பொழுது நம்முடைய சபை ஆசீர்வதிக்கப்படும். நம்முடைய பண்டிகை மகிழ்ச்சியாக இருக்கும். நம்முடைய பண்டிகைக்கு வருகிறவர்கள் இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் இருக்கிற உங்களுடைய பொக்கிஷ சாலையை ஆண்டவர் ஆசீர்வதித்து அந்த களஞ்சியத்தை நிரப்புவார். உங்கள் ஆலைகளிலே திராட்சரசம் புரண்டு ஓடும். இப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தாமே உங்களுக்கும் உங்களுடைய குடும்பங்களுக்கும் தந்து வழி நடத்துவாராக. ஆமென். அன்பின் பரலோகத்து பிதாவே, அருமையாய் ஏலம் எடுத்த இந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஏலத்தில் படைக்கப்பட்ட பொருளுக்காய் ஸ்தோத்திரம். அதையும் கொடுத்த கரங்களோடு உடைய கிருபை இருக்கட்டும். எடுத்த நம்முடைய பிள்ளைகள் வேத வசனத்தினால் நிரம்பி வாழ ஜெபிக்க, என் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உடைய ஆசீர்வாதத்தினால் நிரம்பி வாழ கிருபைத்தார். அடுத்த ஆண்டு இந்த இடத்துல வந்து சாட்சி பகர என் ஆண்டவர் மகத்துவமான கிரியை செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். நன்மையும் கிருபையும் அவருடைய வீட்டாரையும் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து பாதுகாப்பதாக
இரட்சகரும் மீட்பருமாய் இயேசு நிமித்தம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆனந்தமே ஜெயா ஜெயா அகமகிழ்ந்தனை வரும் பாடிடுவோம். சபையார் நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம். நம்முடைய காணிக்கைகளை ஆண்டவர் சுகந்த வாசனையான காணிக்கையாக அங்கீகரித்துக் கொள்ள நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிக்க இருக்கிறோம். தயவுசெய்து ஒரு 2 நிமிடம் யாரும் கலைந்து செல்ல வேண்டாம். காணிக்கைகளை படைத்த நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அதுதான் நான் ஆண்டுடைய சமூகத்திலே நாம் பரிபூரணமா சம்பூரணமா நிறைவாய் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம். இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்தீங்க. ஒரு 5 நிமிஷம் இருந்து நிறைவான ஆசீர்வாதத்தோடு நாம் கடந்து செல்வோம். இப்பொழுதும் நாம் நம் காணிக்கைகளை அர்ப்பணிக்க வண்ணமாக நான் சொல்ல எல்லாரும் நீங்க சத்தமா உரத்த சத்தமா சொல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சர்வ வல்லமையும் இரக்கமுள்ள பிதாவே, தேவரீர் எங்களுக்கு அருளி செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் அதிக நன்றியறிதலோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். விசேஷமாய் தேவரீர் மனுக்குலத்தை விருத்தியடைய செய்து எங்கள் மந்தைகளை காப்பாற்றி பூமி ஏற்ற காலத்தில் தன் பலனை தரும்படி கிருபை செய்ததற்காக உம்மை துதிக்கிறோம். இந்த நன்மைகளை நாங்கள் நினைவு கூர்ந்து நீர் அருளி செய்தவர்களின் ஒரு பாகத்தை கொண்டு வந்து சந்தோஷம் நிறைந்தவர்களாய் தேவரீருக்கு மனதார சமர்ப்பிக்கிறோம். கர்த்தாவே, வரப்போகிற வருஷத்திலும் எங்களை ஆசீர்வதித்தருளும். இந்த காணிக்கைகளை படைக்கிற நாங்கள் எங்கள் சரீரத்தையும் ஆத்மாவையும் உமக்கு ஜீவ பலியாக கொடுத்து எங்கள் வாழ்நாளெல்லாம் உம்மை உண்மை உள்ளவர்களாய் சேவிக்கும்படி தேவரீர் எங்களுக்கு கிருபை செய்தருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவரீருக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எல்லா கனமும் மேன்மையும் மகிமையும் என்றென்றைக்கு உண்டாவதாக. ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய சேகரத்தின் 15வது ஸ்தோத்திர பண்டிகை, பாலர் மனமகிழ்ச்சி பண்டிகை, அசன வைபவம் எல்லாவற்றையும் சிறப்பாக ஆசரிக்கும்படியாக ஆண்டவர் இந்த ஆண்டும் கிருபையாக தந்த இந்த பண்டிகை நாட்களுக்காக ஸ்தோத்திரம். யூதாவே, உன் பண்டிகை ஆசரி என்ற உம்முடைய அன்பின் கட்டளைகளை உமது பிள்ளைகளாகிய நாங்கள் ஏற்றுக்கொண்டு இந்த பண்டிகை சிறப்பாக ஆசரித்தோம். துஷ்டன் இனி உன் வழியே அணுகுவதில்லை என்ற வார்த்தையின்படி எல்லா துஷ்டம், எல்லா சாபம், விக்கனக்கேடுவாதன காரியங்கள், பொறாமைகள், விக்கனங்கள், ஆண்டவரே எல்லா விதமான மரணங்கள், வியாதிகள் எல்லாவற்றிலிருந்தும் நீர் உமது பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்து கண்மணியை போல பாதுகாத்தரல உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். வாதை பொல்லாப்பு ஒரு குடும்பத்தையும் அணுகாதபடி கர்த்தர் வேலி அடைத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய வீட்டின் தாழ்பால்களை நீர் பலப்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த சந்தானத்தின் மீது உம்முடைய ஆசீர்வாதத்தை ஊற்றி அருளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். வற்றாத நீரூற்றை போல நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல எங்கள் பிள்ளைகள் செழிப்பான நாட்களை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக பூமிக்குரிய பலனையும் வானத்திற்குரிய ஆசீர்வாதத்தையும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் சரீர பிரகாரமான நன்மைகளையும் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்கும்படியாய் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறோம். இப்பொழுதும் பற்பல இடங்களிலிருந்து வந்திருக்கிற சேகர மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எந்த இடத்தில் இருந்தாலும் உமது பிள்ளைகள் தன்னுடைய சொந்த திருச்சபையை நேசித்து இந்த 15வது பண்டிகை ஆசரித்திருக்கிறாங்க. பொருத்தனையோடு நிறைவேற்றின காணிக்கைகளுக்காகவும் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் நன்றி சொல்கிறோம். தங்களையே அர்ப்பணித்திருக்கிறார்கள். ஆண்டவரே, இவர்களை நீர் ஒவ்வொரு நாளும் கண்ணோக்கி பார்த்து கரம் பிடித்து நடத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். கஷ்ட நஷ்டங்கள் வராதபடி ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சௌக்கியத்தையும் கர்த்தர் கட்டளையிடும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கைட்டு செய்கிற வேலைகளையும் கைகளின் பிரயாசங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உம்மை அதிகமாக தேடவும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது இந்த வாக்கை சுதந்திரித்துக் கொள்ளவும் இந்த ஆண்டவர் அருள் புரிய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். பண்டிகையின் மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானத்தினாலும் ஒவ்வொருவரையும் நிரப்பினதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். விசேஷமாக சிறு பிள்ளைகளை ஆண்டவர் காத்துக்கொள்ளுங்க.
சிறு பிராயத்திலிருந்து உம்மை பற்றி அறிகிற அறிவிலே வளரட்டும். நற்சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளரட்டும். வாலிப பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி காத்துக் கொள்ளுங்க. வாலிப பிள்ளைகள் உம்முடைய நாம மகிமைக்காக திருச்சபைக்கு சாட்சியாய் வாழ ஆண்டவர் கிருபை செய்யுங்க. ஏற்ற காலத்திலே நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்து உயர்வுகளை கொடுத்து அவருடைய கல்வியை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். வயதான தாய் தகப்பன்மாருக்காக ஜெபிக்கிறோம். படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். முதுமை ஒரு சுமை அல்ல என்று பிள்ளைகளுடைய நல்வாழ்வுக்காக அர்ப்பணித்து செயல்படவும் ஆண்டவரை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளவும் உம்முடைய பிள்ளைகளுக்கு புது பலன் புதிய கிருபைகளை கொடுத்து தாங்கவும் ஆண்டவர் உம்முடைய தரிசனத்தை கொடுத்து பலப்படுத்தவும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். குடும்ப வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் பெருகட்டும். பிரிவினைகள் வராதபடி உறவுகள் பலப்படும்படியாக ஆண்டவரை ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை, திருமண தடையாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த ஆண்டு நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். விவசாயத்திற்கேற்ற நல்ல பலன், மிருக ஜீவன்களை ஆசீர்வதித்து அதை வர்த்திக்க பண்ணி ஆண்டவரே உமது பிள்ளைகளுடைய வருமானங்களை எல்லாம் பெருக பண்ணுங்க. கடன் பிரச்சனைகளை எல்லாம் மாற்றி வறுமைகளை எல்லாம் நீ நீக்கி தரித்திரத்தை மாற்றி ஒவ்வொருடைய களஞ்சியங்களையும் கர்த்தர் நிரப்பும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொருடைய கண்ணீரையும் ஆண்டவர் துடைத்து உம்முடைய துருத்தில் இருக்கிற கண்ணீருக்கேற்ற பலனை ஆண்டவர் உமது பிள்ளைகளுக்கு கொடுத்து அதை ஜீவ தண்ணீராய் நீர் மாற்றி உம்மிலை மகிழ்ந்திருக்கிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுப்பீராக. சேகர தலைவரை ஆசீர்வதிங்க, அம்மாவை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. குடும்பமாக ஜெபத்தோடு ஊழியத்தை நிறைவேற்றி மக்களை ஆசீர்வதிக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் உம்முடைய அருள் வார்த்தையை பகிர்ந்து கொள்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் தேவரீர் உமது பிள்ளைகளை பற்பல நிலைகளிலே நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. சேகரத்தின் ஸ்தாபனங்கள் பணியாற்றுகிற ஆசிரியர் பெருமக்களை ஆசீர்வதிங்க. எல்லா ஊழியர்களையும் ஆசீர்வதிங்க. எல்லாரும் குருவானவரோடு இணைந்து ஊழியங்களை நிறைவேற்றவும் சேகர கமிட்டி இணைந்து திட்டங்கள் தீர்த்து நிறைவேற்றப்படவும் ஏற்ற நேரத்திலே ஆண்டவரை இந்த இடத்துல இந்த வளாகத்திலே அருமையான ஒரு மேற்கூரை அமைக்கப்படவும் ஆண்டவர் அருள் புரிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்தித்து வழி நடத்தி வருகிற காலெல்லாம் இவருடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும்படியாய் ஆசீர்வதித்தரல வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் பாதுகாப்புக்கும் வழி நடத்தலுக்கும் உங்களை யாவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுக பிரகாசத்தை உங்கள் மீது பிரகாசிக்க செய்து இப்பொழுதும் எப்பொழுதும் சகல நாட்களிலும் சந்தோஷமும் தேவ சமாதான கட்டளையிட கடவர். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. இப்பொழுது நாம் நின்ற வண்ணமாக மங்களம் சதா ஜெய மங்களம் வேதா என்கிற பாடலை பாடுவோம். இந்த பாடல் பாடின பின்பு நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். மங்களம் சதா ஜெய மங்களம் வேதா எங்கள் துங்க மங்களத்து மங்களம் சதா எங்கள் துங்க மங்களத்து மங்களம் சதா மங்களம் சதா ஜெய மங்களம் வேதா எங்கள் துங்க மங்களத்து மங்களம் சதா எங்கள் துங்க மங்களத்து மங்களம் சதா. காத்தவா உலகணிக்கு படைத்தவா அணிக்கு காத்தவா உலகணிக்கு படைத்தவா இணையில்லா பிதா உமக்கு மங்களம் சதா இணையில்லா பிதா உமக்கு மங்களம் சதா மங்களம் சதா ஜெய மங்களம் வேதா எங்கள் துங்க மங்களக்கு மங்களம் சதா எங்கள் துங்க மங்களக்கு மங்களம் சதா.
வேதா எங்கள் துங்க மங்களக்கு மங்களம் சதா எங்கள் துங்க மங்களக்கு மங்களம் சதா மங்களம் சதா ஆனந்த சுதாவினக்கு மங்களம் சதா மங்களம் சதா ஜெய மங்களம் வேதா எங்கள் துங்க மங்களக்கு மங்களம்